4 பேருக்கு ஒரு பஸ். இதுல நான் கண்டக்டர். இங்க பார் ஒரு சொட்டை, இங்க ஒரு பட்டை. இவங்களை ஏத்திட்டு பஸ். ஆஹா, இது பாக்குற மாதிரி இருக்கு. இங்கேயே உட்கார்ந்துட வேண்டியதுதான். என்ன பாட்டி பேத்தியா? மாப்பிள்ளை பார்க்க போறீங்களாக்கா? இல்லப்பா, சாஸ்தாபுரம் அம்மன் கோயில் போய் காலம்பரை 4 மணிக்கு விசேஷ பூஜை நடத்த போறோம். அதுக்காகத்தான் நானும் என் பேத்தியும் போய்கிட்டு இருக்கோம். என்ன விளையாடுறீங்களா? சாஸ்தாபுரம் போகணும்னா பேரஞ்சாம்பட்டியில இறங்கி அங்க இருந்து 3 கிலோமீட்டர் நடக்கணும். அதுவும் இந்த நேரத்துல போய் சேர்ந்த மாதிரிதான். ஏன்டா முடியாது? நாங்க கண்டிப்பா போய்தான் ஆகணும். என்னது போய்தான் ஆகணுமா? ஏன் பாட்டி, உனக்கு விஷயமே தெரியாதா? பேய்கள் அதிகமா நடமாடுறதுனாலதான் அந்த ஊருக்கு பேரே பேரஞ்சாம்பட்டின்னு வச்சிருக்காங்க. நல்ல நேரம் பார்த்து குட்டி வந்த மாதிரி கோயிலுக்கு. வயசு பண்ண குட்டி போற நேரமா இது? காலம்பரம் நேரமா தான் புறப்பட்டோம். நேர் பஸ் கிடைக்கல, பஸ் மாதிரி பஸ் ஏறி வந்தோம். நேரம் ஆயிடுச்சு, என்ன பண்றது? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு பாட்டி. என்னது? இந்த பஸ் அந்த வரைக்கும் போகும். அங்க என் வீடு இருக்கு. அங்க ராத்திரி தங்கிட்டு காலையில ஜாலியா போயிடலாமே. டேய், ஒழுங்கா மரியாதையா பஸ் நிறுத்து, இல்ல 2 பேரும் குதிச்சிருவான். இவன் வீட்டுல தங்கணுமா? மூஞ்சி முகரக்கட்டை பாரு. சரியான வில்லங்கமான பாட்டியா இருக்கே நீ. இதா பார், ராத்திரி 12 மணிக்கு பேரஞ்சாம்பட்டியில இறங்கி நடபடிக்கிறியே. அப்படி இறக்கி விட்டா காலங்காத்தால உங்க 2 பேர் பணத்தை தான் பார்க்கணும். நானு அதை பத்தி நீ கவலைப்படாத. நாங்க பேரஞ்சாம்பட்டியில தான் இறங்கணும். இறக்கி விட முடியுமா? முடியாதா? ஏ கிழவி, உனக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. சரி, ஒண்ணு செய்வோம். பேரஞ்சாம்பட்டியில நிறுத்துறேன். அங்க கருப்பண்ணேன்னு ஒரு வண்டிக்காரன் இருப்பான். அவன் இருந்தானா உங்க அதிர்ஷ்டம். அவன் கொண்டு போய் உங்களை சேர்த்துருவான். அவன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க 2 பேரும் வண்டியில இருந்து குதிச்சாலும் உங்க 2 பேரையும் அள்ளி போட்டுக்கிட்டு அந்த ஊர்ல போய் தான் நிப்பாட்டுவேன். ஏப்பா, பேரஞ்சாம்பட்டியில கொஞ்சம் ஸ்லோ பண்ணு. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஸ்லோ பண்ண போ, இல்லைன்னா குதிச்சிருவான். எங்க போய் நிறுத்த சொல்ற பாரு. உனக்கு ஆயுஸ் கட்டு. நேரம் நல்லா இருக்கு. கருப்பண்ணே இருக்காரு. இறங்க இறங்க. மாமா இறங்க. நிப்பாட்டல வண்டி வந்து குச்சிரேன்னு சொன்னேன். பாய் முடுறா, ஏன்டா கத்துற? பாய் பேசதான் லாய்க்கு. இறங்க இறங்க. என்ன கருப்பண்ணா பாக்குறதுக்கே பயமா இருக்கு. கருப்பண்ண பாட்டியும் பேத்தியா 2 சவாரி என்ன? சாஸ்தாபுரம் கோயில் வரைக்கும் போகணுமா? பத்திரமா கொண்டு சேர்த்துருங்கண்ணே. யாரு அது நேரங்கட்ட நேரத்துல கோயிலுக்கு போறது? வர சொல்ல. போங்க. வா வா. ரைட் ரைட். நீங்க தானா? ஆமா, இது நாங்க தான். சாஸ்தாபுரம் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம். யாரு யாரு? போ. இப்ப பார்த்தாலும் தூக்கம் தூக்கம். மடியில பாத்து ஏறு. மெதுவா மெதுவாடி. மெதுவாத்தா பாத்து ஏறு. எனக்கு ஒரு கை விடுறே. அம்மாடி. கழுவு, வண்டி குடசா இது. கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்கார். கொஞ்சம் தள்ளி உட்காருடி. பாத்தி, என்ன மல்லிப்பூ வாசம் ஆளையே அசத்துது. கழுவு, தோட்டத்து பக்கம் போறியா? ஆளையே தூக்கிட்டு போயிடும். வண்டி ஓரங்கட்டவா? வேணா கூட வேணா, நீ போ. போ போ.
அந்த பஸ்ஸுக்கார சொன்ன மாதிரி பேய் சத்தமா இருக்கு, பயமா வேற இருக்கு. ஆத்தா இருக்கா, எதுக்கு பயப்படணும்? அவ காப்பாத்திடுவா, தைரியமா போவோம். நரி வேற எவ்வளவு எடுத்து என்னமா தூங்குறா பாரு. ஏண்டி தூங்குறேன்? என்ன தூக்கமா போ. இங்க கொலையே நடக்குதே. எப்பா நீ வண்டியை கொஞ்சம் ஆட்டாம ஓட்டு. இந்த காட்டுக்கு வண்டி. கழுவு, இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இறங்க. வந்துருச்சா? இறங்குமா. எவ்வளவு நேரம் தூங்குவ? இறங்கி வா. வரேன் பாட்டி, வரேன். வெக்காளி அம்மா தாயே, நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம். கடவுளே, இந்த ரூபாயை வச்சு. என்ன கழுவு, உங்க 2 பேர் உயிரோட விலை வெறும் 20 ரூபா தானா? 50 ரூபா கொடு. 50? கொடு. வந்துருமா, வா. வணக்கம் பூசாரி ஐயா. வணக்கம், வாங்கம்மா. என்ன சாமி, யார் இவங்க இந்த நேரத்துல? ஏதோ வண்டி சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு பாக்கலான்னு வந்தேன். என்ன இந்த நேரத்துல என்ன வேணும் உங்களுக்கு? அம்மனுக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணணும், கடுதாசி போட்டிருந்தனே. ஓ, அந்த கடுதாசி போட்டது நீங்க தானா? ஆமாங்க ஐயா. அபிஷேகத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடுலாம் பண்ணிட்டோமா. காலையில அபிஷேகம் பண்ணிடலாம். அது வரைக்கும் கோயில் சத்திரம் பக்கத்துல தான் இருக்கு, அதுல தங்கிக்கிங்க. காலையில குளிச்சிட்டு வந்துருங்க. முதல் அபிஷேகம் உங்க அபிஷேகம் தான். ஒரு முக்கியமான விஷயம், என்ன? ஐயப்பன் சன்னிதானம் பக்கத்துல இருக்கு. பெண்கள் அந்த பக்கம் போக கூடாது, அது உங்களுக்கே தெரியும். கோவிந்தா, அவங்க கூட போய் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடு. சரிங்க சாமி. வரேன் சாமி. நல்லதுமா, வாமா. நீயா? எங்க உங்க அக்கா? அக்கா உங்க மேல கோவமா இருக்காங்க. கோவமா? அவ கோவம் என்னன்னு தெரியாதா? சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட வாங்க. முதல்ல காளி பூஜை, அப்புறம் தான் சாப்பாடு. வழிவிடு. வெக்காளி அம்மா தாயே, நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம். பாடுமா. ஓம் காளி. ஓம் ரீம் 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 மா காளி.
பாவி வேண்டாம் என் பிள்ளை விட்றா டேய் விட்றா என் பிள்ளை விட்றா டேய் சண்டாளா விட்றா என் பிள்ளை யாராவது வாங்கலே காப்பாத்துங்களே வாங்கலே ஐயோ என்ன பண்ணுவே ஐயோ என் பிள்ளை தூக்கிட்டு போறானே என் பிள்ளை ஒண்ணு செஞ்சிராதே சொன்னா கேளு டேய் அட பாவி டேய் விட்றா என் பிள்ளைய விட்றா ஐயோ டேய் விட்றா யாராவது வாங்க காப்பாத்துங்க ஐயோ நான் என்ன பண்ணுவே ஐயோ என் பிள்ளை ஐயோ ஐயோ எழுதுப்பா எழுதுப்பா கருப்பண்ணா ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டீங்கம்மா இவன் யார் தெரியுமா ரத்த காட்டேரி உபாசகன் இவன் உடம்புல ரத்த காட்டேரி இருக்கு ஐயோ இப்ப என்ன பண்றது ஐயப்பா இது என்னப்பா சோதனை என்ன சோதனை நடந்தது அனைத்தையும் யாம் அறிவோம் தீய சக்தியை யாம் இருக்கும் இடத்தில் அழித்து விட்டீர்கள் ஆனால் அவன் உண்மையில் அழிந்து விடவில்லை ஆம் அவன் இருக்கும் இடத்தை விட்டு நகர்ந்தால் அவன் பிழைத்து விடுவான் ஆகையால் யாம் இருக்கும் இடத்திலேயே புதைத்து விடுங்கள் அப்படி புதைத்தாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் மனித ரத்தம் பட்டால் அவன் உயிர் தெழுவான் அது மட்டுமல்ல மண்ணை விட்டு வெளியே வந்தால் பூசாரி குடும்பத்தையும் அந்த பெண்ணோட குடும்பத்தையும் வேரோட அழித்து விடுவான் ஜாக்கிரதை பழி வாங்காம விட மாட்டேன் பழி கோவிந்தா சாமி ஐயப்ப சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல இருக்கு சாமி இவன் வெளியில வந்த ஆபத்து ஜாக்கிரதை கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாம நல்லா புதைச்சிடு ஜாக்கிரதை சீக்கிரம் பொல்லாத நோயும் நம்மை விட்டு போகும் பொன்னான வாழும் உன் வாழ்வாகும்
பச்சை சிவப்பு ப்ளூ. ஆஹா, கலர திருவிழா களை கட்டுது. கலக்கிற சந்திர பிரமாதம். தம்பி, நீங்க எல்லாரும் வந்து திருவிழாவில கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் தம்பி. அம்மா, திருவிழா எப்படி இருந்தது? உங்க புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடந்தது. வணக்கம் மாமா. வணக்கம் தம்பி. எவ்வளவு நாள் ஆச்சு? நல்லா இருக்கீங்களா? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்காரு. 2 மாசம் பூசாரியா கூட இருப்பேன்னு சொல்லுவாரு, ஆனா இருக்க மாட்டாரு. எங்க போறாரு எங்க வராருன்னு யாருக்கும் தெரியல. நல்லா ஊரை சுத்துறாரு. கோவிந்தா, தம்பி ஒண்ணும் பொறுப்புலாத ஆள் இல்ல. அவன் ஒண்ணும் பொய் சொல்ல மாட்டான். என்ன தம்பி, நான் சொல்றது சரிதானே? அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. இந்த தடவை 2-3 மாசம் அப்பா கூட கண்டிப்பா இருந்துட்டு தான் போறேன். என்னமோ தம்பி, உங்க அப்பாவை சந்தோஷப்படுத்தினா என்ன படுத்துற மாதிரி. கோவிந்தா, என்ன பொறுத்த வரைக்கும் வேலை ஒரு நல்ல பையன். ஐயா, நீங்க 1000 தான் சொன்னாலும் பூசாரி ஐயாவுக்கு தம்பி மேல கோபம் தான். தம்பி வெட்டியா பட்டணத்தை சுத்தத்தை நிறுத்தணும்னா நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி ஜமீன்ல வேலை போட்டு கொடுத்தா உங்க கூட இருந்த மாதிரி இருக்கும். தம்பி ஐயாவை பாத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். கோவிந்தா, தம்பி ஒண்ணும் பட்டணத்துல வெட்டியா ஊர் சுத்திட்டு வரல. அது ஐபிஎஸ் படிச்சுட்டு இந்த ஊருக்கு பெரிய போலீஸ் ஆபீசரா வந்திருக்கு தெரியுமில? என்னது, போலீஸ் ஆபீசர்? நிஜமாவா சொல்றீங்க? என்ன தம்பி, என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டீங்க. இது அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. வாங்க சொல்லலாம். வாங்க வாங்க. என்ன விராஜாமே? வாங்க ஐயா, வணக்கம். ஐயா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தம்பி யாருன்னு நினைச்சீங்க? கோவிந்தா, தெரியும்பா. நீங்க பேசிக்கிட்டு இருந்தாலும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என் புள்ள பொறுப்பு இல்லாம ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கான்னு பல பேர் பேசும்போது என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்ப உன் பொறுப்புள்ள உத்தியோகத்துல இருக்கான்னு கேள்விப்படும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி வேலா, அப்பா, நீ போலீஸ் உத்தியோகத்துல இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸோட நீ வந்திருந்தா எனக்கு இன்னும் பெருமையா இருந்திருக்கும்ல. ஏப்பா வேலா, அப்பா ஆசைப்படுற மாதிரி அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸோட வந்தாதான் என்ன? அப்பா, உங்க ஆசை எதுதானா இப்பவே போட்டுக்கிறேன். இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? என்ன பாண்டியா, எப்படி இருக்க? நான் அப்படியே தான் இருக்கேன். ஏன் வேலா, எந்த விஷயம் நீ தெரியக்கூடாதுன்னு மறைச்சியோ தமக்கு போட்டு பஞ்சாயத்து கூட்டி எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தெரிஞ்சு போச்சே. ஆமா, நீ விஷயம் இல்லாம எங்கேயும் வர மாட்டியே. எல்லாமே என்ன விஷயம் இருக்கு பாண்டியா. இந்த விஷயமாவது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ நல்லது நடந்தா ஓகே. அப்புறமா திருவிழா அப்படியே முடிஞ்சுச்சு. புறப்படலாமா? பரப்பலாங்க. அப்புறம் வீரசாமி, இன்னும் 2 நாள்ல பொன்மேடு ஜமீனுக்கு வாரீங்க. ஏன்னா பாண்டியன் பிறந்தப்ப கால நேரம் பார்த்து அவனுக்கு ஜாதகம் குறிச்சு கொடுத்ததே நீங்க தான். அதே மாதிரி இவ அத்தை பொண்ணு சௌந்தர்யாவுக்கும் இவனுக்கும் ஜாதகம் பொருத்தம் பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா கல்யாணத்தை உடனே முடிச்சிடலாம். என்னைக்கு வாரீங்க? ஆமாங்க ஐயா, சின்ன சிறுசுங்க ஒருத்தர் ஆசைப்படுறாங்க. காலம் கடத்தாம சீக்கிரமாவே கல்யாணத்தை முடிச்சிடலாமே. நிச்சயமா 2 நாள்ல பொன்மேடு கிராமத்துக்கு வந்து உங்களை பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். நல்லது ஐயா. வரேங்க ஐயா. வரேங்கம்மா. வாங்கம்மா. இந்த இடம் தான் கருப்பனோட புதைச்ச இடம். மனுஷன் ரத்தம் போட்டு எழுந்து வந்துட்டான்னு வச்சுக்க, நம்ம குடும்பத்தையும் பூசாரி குடும்பத்தையும் நாசம் பண்ணிடுவான். அப்படித்தான் ஐயப்பன் சொன்னா. இல்ல பூசாரி ஐயா? ஏமா பழைய கதையெல்லாம் கிளறிட்டு குழந்தை பயப்பட போகுது. வேணாம் பாட்டி, நீங்க முதல்ல சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இப்ப அந்த இடத்த வேற காட்டுறேன்னு சொல்றீங்க. வேணாம் பாட்டி, எனக்கு பயமா இருக்கு. வாங்க போலாம். உங்க அப்பா வேற ஜமீன் பின்னாடியே போயிட்டான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நிறைஞ்ச அமாவாசை. ஆத்தா கிட்ட குங்குமம் வாங்கிட்டு போயிடலாம். சரி வாங்க, வாங்க போலாம். ஒரு ஜோடி தனியா ஓரம் கட்டுது, விடக்கூடாது. ஏ இம்ச, உடனே போய் பாத்துறேன். புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. எவன்டா அவன்? அடடே, நீயாப்பா? என்ன வேணும்? எல்லாமே வேணும். அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. கொஞ்சம் இருப்பா, சீக்கிரம் ரெடி ஆயிடும். அவன் சொன்னது தப்பே இல்ல. இப்படி ஒரு நேரம் வரணும் எதிர்பார்க்கவே இல்லையே. அப்ப கட்டி பிடிச்சு முத்து முடுத்தா தப்பே இல்லையா? இந்த ஊருக்கு நம்ம சீக்கிரமா வர லேட் பண்ணிட்டுமே. நம்ம தான் லேட்டு, கட்டி பிடிச்சிருவோம். என்னதாயி கலர கலரா துரத்துறானுங்களே. ஐயோ, கட்டி பிடிச்சிட்டு ஓடா சித்தப்பா, விடாதீங்க, பிடிங்க சித்தப்பா. கட்டி பிடிச்சானா?
விடியா பரிசு. ஏண்டா ஜான் உயர்ந்துகிட்டு எங்க ஊர் பொம்பளைய கட்டி பிடிச்சா எப்படிலாம் விடுவான்? கட்டி பிடிக்கிறதுக்கு எங்க ஊர் என்ன உங்க ஊர் என்ன எந்த ஊர் தானயா? ஃபிகர் சூப்பரா இருக்கு தெரிஞ்சுக்க பரிசு. இப்ப தெரியும் பாரு. ரத்தம் கட்டி பிடிச்சா தப்பு இல்லைன்னா அங்க ஒருத்தன் கட்டி பிடிச்சா பல்ல ஒடிக்கிறான் இங்க. அங்க பாருங்க அங்க கட்டி பிடிச்சு முத்தமா சேர்த்து கொடுக்கறான். அவன் என்ன பண்ண போறீங்க? ஐயோ அவன் நம்மள காட்டி கொடுத்துட்டான். பெருசு அங்க யாருமே இல்லையா? ஆமா போய் சொல்றான். பொய்யா சொல்றேன். வாடா. கோடீஸ்வரம் கூடி வரும் மன்மத வீணை மெதுவா தொடவா சுகம் தேடும் வேளையில் மூடி வைத்தால் ஆடை தொடும் காற்றை போலவே இதமாய் தொடலாம் வெக்கம் போகும் வண்ணமே. கோடீஸ்வரம் கூடி வரும் மன்மத வீணை மெதுவா தொடவா சுகம் தேடும் வேளையில் மூடி வைத்தால் ஆடை தொடும் காற்றை போலவே இதமாய் தொடலாம் வெக்கம் போகும் வண்ணமே. ஒரு வெண்ணிலவு நேரம் உன் வெட்கம் விடை கூறும் அடராச்சம் வந்து தடை கூட போடலாம். இந்த நெஞ்சில் புது மோகம் வந்து கண் சிமிட்டும் நேரம் நான் கொஞ்சம் முந்தன் மடி மீதும் சாயலாம். ஒரு சேவல் இசை பாடும் அதிகாலை வரை நாமும் உயிர் உருக உருக மயங்கிடலாமே. ஹாய் 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 மூடி வைத்தால் ஆடை தொடும் காற்றை போலவே. தென்றல் மோதி திங்கள் தேயும் உறவு நேரம் தத்தை ரெண்டு மெத்தை மீது கனவு காணும். நானாக நீயா அட நீயாக நானா ஒரு போதும் பிரியாமல் உணர்ந்தாலும் புரியாமல் கோடீஸ்வரம் கூடி வரும் மன்மத வீணை மெதுவா தொடவா சுகம் தேடும் மூடி வைத்தால் ஆடை தொடும் காற்றை போலவே இதமாய் தொடலாம் வெக்கம் போகும் வண்ணமே. கனவு கண்ட விழிகள் இன்னும் தயங்கிடலாமா? காமனெய்த அம்பு கண்டு மயங்கிடலாமா? ஆனந்த மூச்சு இதில் ஆரம்பமாச்சு. இனி கலையின் நிலைகள் அறிந்திடலாமே. ஹாய் 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 மூடி வைத்தால் ஆடை தொடும் காற்றை போலவே இதமாய் தொடலாம் வெக்கம் போகும் வண்ணமே. கோடீஸ்வரம் கூடி வரும் மன்மத வீணை மெதுவா தொடவா சுகம் தேடும் வேளையில் ஐயோ காலையில இருந்து 7 ஆச்சா?
இன்னும் 3 பாக்கி இருக்கு, உடனே கொடுத்துரு. ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது சைனா டீ மாதிரி இருக்கு. காலையிலே பெட்டரா இருந்தது. ஐயோ ஐயோ மாமா, இப்ப என்ன பண்றது? மெல்ல மாடி கூட்டிட்டு நான் பின்னாடியே வந்துடுறேன். பாண்டியா, எங்க போற? இங்க வா. எங்க சுத்திட்டு வரீங்க? சும்மா அப்படியே வெளியே. அப்படின்னா ஜோடி போட்டு ஊரை சுத்திட்டு வரீங்களா? பாண்டியா, மலை உச்சியில நிக்கிறவங்க அடிவாரத்தில் நிக்கிறவங்களுக்கு சின்னவங்களா தான் தெரிவாங்க. அதனால மேல நிக்கிறவங்க என்னைக்கு மேன்மையா தான் இருக்கணும். இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன தப்பு பண்ணிட்டு அப்படி தத்துவமா புரியுறீங்க? நீங்க தப்பு செஞ்சிட்டீங்கன்னு சொல்லப்பா, உங்களை பத்தி யாரும் தப்பா பேசிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அப்பா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற உங்க அத்தை பொண்ணு தானே நினைக்கிறீங்க. இந்த பார் பாண்டியா, கழுத்துல 3 முடிச்சு ஏறட்டும், அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போங்க வாங்க. உங்களை யார் கேட்க போறா? இல்லப்பா, அது இல்ல பாண்டியா, நாம எது செஞ்சாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஜமீன் பரம்பரை நமக்கு கட்டுப்பாடு அதிகம். அதுவும் கல்யாணம்னா ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும், கால நேரம் ஒத்து வரணும். அப்பதான் அத்தை பொண்ணாலும் கல்யாணம் பண்ண முடியும். அத முத புரிஞ்சுக்க. ஏம்பா, இவ்வளவு நாளா சும்மா இருந்துட்டு திடீர்னு இப்ப ஜாதகம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அது வந்துப்பா, அப்பா ஏத்து பேசுன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த ஜமீன், அந்தஸ்து, பரம்பரை இதெல்லாம் உங்களோட போட்டோம். என்ன கொஞ்சம் ஃப்ரீயா வாழ விட்டுருங்க. ஜாதகம் பொருந்தினாலும் பொருந்தாட்டாலும் சரி, சௌந்தர்யாதான் பொண்டாட்டி. போதுமா? தம்பி பாண்டியா, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. இந்த உருவத்துல நாம ஊருக்குள்ள போனா அடையாளம் தெரிஞ்சுக்குவாங்க. வேற்று உருவத்துல தான் போகணும். மனித வாசனை அடிக்குது. வேற்று உருவத்துல போய் சாப்பிட வேண்டியதான்.
மறைஞ்சிட்டா? மண்டவோடு மனுஷ ரத்தத்தையும் வச்சு ரத்த காட்டேரிக்கு படைச்ச இடத்துல ஐயப்பனுக்கு பூஜையா? மாக்காளி, இது என்ன அநியாயம்? என்னால் இந்த வீட்டுக்குள்ள போக முடியலையே. தாயே, வேலா, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கப்பா. 2 நாளா உன்னை ஆளையே காணும். எங்க இருக்க, என்ன செய்யற, எதுவுமே எனக்கு தெரியல. சுத்துப்பத்து கிராமங்கள்ல ஒரே கொலையா இருக்கு. எங்கேயும் வெளியே போகாதுன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு? அப்பா, நீங்க வருத்தப்படுறது நியாயம்தான்ப்பா. இத்தனை நாள் சுத்துப்பட்டு கிராமத்துல பேய் பிசாசு தான் கொலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப நான் அதை நம்பல. ஆனா நேத்து அந்த பேய் பிசாச நான் நேருக்கு நேர் சந்திச்சேன். என்னையா சொல்ற? என்னோட போராட முடியாம அது மாயமா மறைஞ்சிருச்சு. அதனால நீங்க சொல்றத நான் உண்மைன்னு நம்புறேன்ப்பா. அப்ப நீ ராத்திரி போயிருந்தது பேயறிஞ்சாம்பட்டிக்கா? ஆமாப்பா. அப்படின்னா கற்பனை புதைச்ச இடத்துல இருந்து வெளியே வந்துட்டானா? ஒண்ணும் புரியலையே. ஏய் கோயினாக்கு வா சாமி, உடனே போய் கடப்பார மம்முட்டி எடுத்துட்டு வா. சீக்கிரம் போகணும். சாசாபுரம் கோயிலுக்கு போய் கருப்பண்ணனை புதைச்ச இடத்துல உடனே தோண்டி பார்க்கணும். சீக்கிரம் வா, நீ வீட்டுக்கு போ. ஓகே. நல்லா பாரு கோயிந்தா. பாக்குறேன் சாமி. சாமி, 8 அடி தோண்டி ஒரு எலும்பு கூட காணுமே சாமி. என்னடா சொல்ற? ஒரு எலும்பு கூட இல்லையா? ஆமா சாமி. அப்படின்னா கருப்பண்ணன் புதைச்ச இடத்துல இருந்து வெளியே வந்துட்டானா? ஐயப்பா, இனிமேதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது என்னப்பா சோதனை? என்ன விரோதம் நடக்க போதோ தெரியலையே. அண்ணே அண்ணே, கருப்பண்ணே எங்கண்ணே போயிட்டீங்க? 10 மாசமா உங்களை ஆளே பார்க்க முடியலன்னு. இந்த வெட்டியானுக்கு நீங்க இல்லாம பணமும் கிடைக்கலன்னு. அண்ணே, என்ன வெட்டியா எங்கண்ணே போயிருந்தீங்க? அந்த கதெல்லாம் உனக்கு தேவையில்லை. என்ன கொன்னு பூமியில புதைச்சிட்டாங்க. 10 மாசம் கழிச்சு மனுஷ ரத்தம் பட்டதுனால பூமியில இருந்து வெளியில வந்திருக்க. ஆனா என்னோட சக்தி எல்லாம் எப்படி மாயமா மறைஞ்சதுன்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன பண்றது? கவலையே படாத, காளி கட்டியை கட்டிடுவோம். வசிஷ்டி, தாயே, ரத்த காட்டேரி, உன் பக்தனுக்கு நேர்ந்த கதியை பாத்தியமா? சொல் தாயே, சொல். தாயே, எனக்கு என்ன ஆச்சு? கருப்பண்ணா, உன் மந்திர சக்தி எல்லாம் நீ மண்ணுக்குள்ள இருக்கும்போதே மங்கி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பூசாரியும் அந்த கிழவியோட குடும்பமும் தான். தாயே, என் வீட்டுக்குள் என்னால் நுழைய முடியவில்லை. என்னை சுற்றி நெருப்பு பிழம்புகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கும் காரணம் அந்த பூசாரி தான்.
உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மனோட சிலையில ஐயப்பனோட முழு சக்தியையும் மந்திரம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால அந்த வீட்டுக்குள்ள உன்னால நுழைய முடியாது. ஏன் மனைவி பூசாரி வீட்டுக்கு எதுக்கு போகணும்? சொல்றேன் கே. தாயி, உங்க வீட்டுக்குள்ள கருப்பண்ண தீய சக்தியில வச்சு பூஜை பண்ணதுனால உங்களால இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியாவே இருக்க முடியாது. அவன் பூஜை பண்ண மண்ட ஊடு, தகடு, தாயத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டி என் கையில கொண்டு வந்து கொடுங்க. நீ எந்த தீய சக்திக்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஒரு விக்கிரகம் தரேன், அதை வச்சு பூஜை பண்ணுங்க. இந்த தாயத்தை கட்டிக்குமா? சரிங்க சாமி. கொண்ட. என்னது? என் மனைவி என் சக்திகளை அழிக்க சரி பண்றா. கொண்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு எந்த அசம்பாவிதம் நடக்க கூடாதுன்னு தான் ஐயப்பன்ட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஆமா சாமி, தாயத்தை கட்டினதுக்கு அப்புறமும் எதை தொட்டாலும் பயமா தான் இருந்துச்சு. ஆனா மண்டவோட தொட்டதும் தூக்கி அடிச்சது பாருங்க. இப்ப நினைச்சாலும் கொலையே நடுங்குது. பயப்பட்டா தீய சக்திகளுக்கு கொண்டாட்டமா போயிடுமா? பயந்தவங்களை பார்த்தா நோய்க்கும் பேய்க்கும் இலக்காரம் ஆயிடும். அதனால எதுக்கும் பயப்படக்கூடாதுமா. கோயந்தா சாமி, நீ உள்ள போய் சீமனை எடுத்துட்டு வா. வந்துட்டீங்க. ஓம் ஹ்ரீம் க்ளீம் நாசே நாசே, ஓம் ஹ்ரீம் க்ளீம் நாசே நாசே, ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் பட் ஸ்வாஹா, ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் பட் ஸ்வாஹா, ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் பட் ஸ்வாஹா, ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் பட் ஸ்வாஹா. அப்படி கீழே வச்சிருமா. உன்னை பிடிச்ச கஷ்டங்கள்லாம் விலகின்னு நல்லா வேண்டிக்கமா. இந்தாங்க சாமி. தீப்பெட்டி கொடு. இந்தம்மா உன் கையால இது கொளுத்துங்க. தாயி, இது எரிஞ்சு முடிஞ்ச உடனே நீங்க வீட்டுக்கு போய் நல்லா குளிச்சிட்டு ஐயப்பனை பூஜை பண்ணுங்க. நாளையில இருந்து நல்ல மாறுதல் தெரியும். நீ என்ன பண்ற? இது எரிஞ்சு முடிஞ்ச கையோட எடுத்துட்டு போய் ஆத்துல கரைச்சிட்டு அங்கேயே குளிச்சிட்டு இங்க வர. உன்னோட சக்தி எல்லாம் ஆத்துல கரைச்சு விட்டதுனால இனிமேல் அந்த வீட்டுக்குள்ள உன்னால போக முடியாது. அப்படியானால் என் மந்திர சக்திகளை மீண்டும் பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? காளியை வேண்டி பூஜை பண்ணு. 7 வாரம் கடும் தவம் இரு. என்னது? உன் உயிரை கொடுக்கவும் தயாராயிரு. தாயே, இந்த மோகினியின் ஆணை. தாயே, தாயே, மாங்கோழி. வணக்கம் கணக்கு பிள்ளை. வாங்க பூசாரி ஐயா. வாங்க 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 உட்காருங்க. ஜமீன்தார் ஐயா இருக்காரா? இருக்காரு ஐயா. ஏ முருகா ஐயா, பூசாரி ஐயாவுக்கு காஃபி கொண்டு வந்து கொடு. அப்படியே ஜமீன்தார் ஐயா கிட்ட சொல்லிடு பூசாரி ஐயா வந்திருக்காரு. சரிங்க, சீக்கிரம் போ. ஐயா மன்னிக்கணும், ஜமீன்தார் ஐயா அவசர வேலையா பட்டணத்துக்கு போக சொல்லிருக்காரு. நான் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டுமா? நல்லது, வரேங்க. பாத்தியா பாண்டியா, சொன்ன மாதிரி பூசாரி கரெக்டா வந்துட்டாரு. வீரசாமி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. மரகதம் யார் வந்திருக்கா பாத்தியா? அடடே பூசாரியா, வாங்க வாங்க. இது நீங்க எழுதி கொடுத்த ஜாதகம் தான். பணம் கேட்டதுக்கு பையன் யோகக்காரன் நல்லா இருப்பான்னு பட்டு மடாம சொல்லிட்டீங்க. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலான்னு பார்த்து சொல்லுங்க. ஆமா பூசாரியா, நீங்க கணக்கு போட்டு ஜாதகம் பாக்குறதுல கெட்டிக்காரர். வர்ற தையோட பாண்டியனுக்கு 27 வயசு முடியுது. அவன் ஜாதகத்தை பார்த்து பொறுத்து சொல்லிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். வீராசாமி, எங்க ஜமீன் பரம்பரையில 27 வயசுல ஜமீன் வாரிசு கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு வரம்புரை இருக்குது. எங்க அக்காவும் அவ பொண்ணு இங்கதான் இருக்காங்க. 2 பேத்து ஜாதகத்தையும் பொருத்தம் பார்த்து சொல்லிட்டீங்கன்னா கல்யாணத்தை ஜாம் ஜாம் முடிச்சிடலாம். என்னம்மா சொல்ற? நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? என்னங்க ஐயா, நீங்க ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க. வீராசாமி, அவசரம் இல்ல, கொஞ்சம் நிதானமா பார்த்து சொல்லுங்க. ஜாதகத்துல பலனையே காணுமே. என்ன சொல்றீங்க? என்னம்மா அது? அதானே, என்னங்க ஐயா சொல்றீங்க? சரியா பார்த்து சொல்லுங்க. அத தாங்கிக்கிற பக்கம் இருக்கா உங்களுக்கு? நல்லதையும் கெட்டதையும் சமமா எடுத்துக்கணுங்கிறது உங்க பரம்பரையில நீங்க பதவிக்கு வரும்போது அவங்க உங்களுக்கு சொல்லித்தர கல்பிதம். அதனால எதையும் தாங்குற பக்கம் உங்களுக்கு இருக்கும். நல்ல பலனை சொல்லி நீங்க சிரிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டேன்னா இப்ப துர்பலனை சொல்ல வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு ஆளாயிட்டேன். அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். சின்ன தம்பிக்கு இப்ப மாரகச்சனை தீவிரமா இருக்கிறதுனால அது நிச்சயமா
மரணத்துல கொண்டு போய் தான் முடிக்கும். ஐயா சரியா என்ன வீரசாமி சொல்றீங்க? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்து சொல்லுங்க. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? என்ன மன்னிச்சிருங்க. அது சின்ன தம்பி வாங்கி வந்த வரம். என்ன செய்கிறது? ஐயா நிஜமாவா சொல்றீங்க? என்னங்க அவர் என்னென்னமோ சொல்றாரு, கேட்டுட்டு சும்மா இருக்கீங்களே? மரகதம், இது எனக்கு முன்னாடியே ஒரு சந்தேகமா தான் இருந்துச்சு. அத உண்மைன்னு சொல்றாரு. தவிர்க்க முடியாத ஒரு கஷ்டம் வரும்போது தாங்கிதானே ஆகணும். நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க? நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. மேல என்ன சொல்ல வர்றாருன்னு தான் கேட்போமே. பொறுமையா இருக்கணுமா? நம்ம பிள்ளைங்க என்ன பேசுறீங்க நீங்க? இரு வீரசாமி, பாண்டியனுக்கு இப்படி ஒரு கண்டம் இருக்குன்னு நல்லா தெரியும். அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணி தப்பிக்க வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. வர்ற விதி வழி தாங்காதுன்னு சொன்னவங்க விதிய மதியால வெல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு பாக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பேப்பர் பேனாவை கொடுங்க. ஏய், பேப்பர் பேனா எடுத்துட்டு வா. 27 வயசு முடிகிற நேரத்துல சின்ன தம்பிக்கு கண்டம். அல்பாயுசு ஜாதகம். பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல இருந்து தப்பிக்கணும்னா தீர்க்க சுமங்கலி உள்ள ஜாதகம் உள்ள பெண்ணா பார்த்து தம்பிக்கு அந்த பொண்ணை கட்டி வச்சா அந்த பொண்ணோட தாலி பாக்கிய தம்பி காப்பாத்தும். தை மாசத்துக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள அப்படிப்பட்ட ஜாதகம் உள்ள பெண்ணை தேடி ஆகணும். இப்படி கொடு. இதுதான் தீர்க்க சுமங்கலி ஜாதகம். இதுல உள்ள நாள், நட்சத்திரம், ராசி, லக்னம், கிரகமைப்பு அப்படிப்பட்ட பெண்ணா தேடுங்க. அப்படி ஒரு பெண் கிடைச்சா உடனே எனக்கு நீங்க சொல்லி அனுப்புங்க. நான் வந்திருந்து நல்ல முறையில கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க. நான் வரேன். மா காளி வசி வசி, ஜெய் காளி வசி வசி, மா காளி வசி வசி, ஜெய் மகா காளி. சௌந்தர்யா, சௌந்தர்யா, வாமா போலாம். அம்மா எங்கம்மா போற? நம்ம வீட்டுக்கு தாண்டி. சொல்லுமா. நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? என்னம்மா சொல்ற? வா போலாம். இத பாரு, காதல் கத்திரிக்காய் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அப்புறம் காலம் பூரா நீ தாண்டி கஷ்டப்படுவ. நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதுமா. வா போலாம். என்னம்மா இது? அத்தனை கட்டிக்கு போறேன்னு சொல்லி சொல்லி என்ன வளர்த்தேன். நான் ஆசைய வளர்த்தேன். இப்ப போய் அத்தனை மறந்துட்டு உன் பின்னாடி வானா நான் எப்படிமா வர முடியும்? வந்துதாமா ஆகணும். ஒரு பொண்ணு எத்தனை கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பா. ஆனா வெள்ளப்புடவை கட்டிக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பட்டு புடவையை கட்டிக்கிட்டு மணமேடைக்கு போறேன்னு சொல்றியம்மா. உனக்கு என்ன பைத்தியமா? நீ படிச்சவ தானே? வா போலாம். ஐயோ அம்மா, ஜோசிங்கிறது உண்மையா? அது நீ நம்புறியா? நம்பிக்கை உள்ளவங்க ஜோசியத்தை நம்புவாங்க. நானும் உங்க மாமாவும் அதை நம்புறோம். எந்தவித அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க பயப்படுறோம். பாண்டியனுக்கு எந்த குறையும் இருந்தாலும் நான் பொறுத்துக்குவேம்மா. அவனுக்கு அல்ப ஆயுசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணலாமே தவிர ஒன்னு அவனுக்கு கட்டி கொடுத்துட்டு அப்புறம் நீ அவங்களையா இருக்கிறத ஐயோ என்னால தாங்க முடியாதும்மா, தாங்க முடியாது. என்னம்மா சொல்ற? இத பாருடி, எனக்கு காசு, கௌரவம், பணம், அந்தஸ்து இதெல்லாம் முக்கியம் இல்லடி. உன் கழுத்துல தாலி ஏறணும். நீ தீர்க்க சுமங்கலியா சந்தோஷமா இருக்கணும். இதாண்டி என்னோட ஆசை. அதுக்கு தாண்டி வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறேன். வாடி. அத்தை இருங்க. எங்க போறீங்க? பாண்டியா, என்ன தடுக்காத, எதை பத்தியும் கேட்காத, எங்களை இப்ப போக விடு. அத்தை அல்பாயுசுன்னு சொல்றதெல்லாம் பொய். பொய்யாவே இருக்கட்டும். நீ மகாராஜனா 100 ஆயுசு வரலும் சந்தோஷமா இரு. அது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா நாங்க இப்ப போறத நீ தடுக்க வேண்டாம். அத்தை நீங்க பயப்படுறதுல அர்த்தமே இல்ல. என்ன நம்புங்க. அம்மா சொல்லுமா. அத்தை இருக்கா இல்லையான்னு உங்க அம்மா அப்பாவே கேட்டு தெரிஞ்சுக்கோ. பாண்டியா, இந்த பரம்பரையில அத்தனை ஆண் வாரிசுக்குமே அல்ப ஆயுசுதான். அப்படி இருந்து உங்க அப்பா எப்படி உயிரோட இருக்கிறாருன்னு பாக்குறியா? அதுக்கு காரணம் இருக்குப்பா. என்னவெல்லாம் பரிகாரம் செஞ்சாங்க தெரியுமா? எப்படி உயிரை பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அதையும் உன்னை பெத்தவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. அப்பா அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. காதலிக்கிற யாரும் அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்குறது இல்ல. அது மட்டும் இல்லாம ஜாதகத்தையும் கட்டத்தையும் வச்சுதான் கல்யாணம் பண்ணோம்னா காதலும் இருக்காது, கல்யாணமும் நடக்காது. இத பார், மனசுக்குள்ள 1000 ஆசைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலையும் ஒத்து வரலையே. என்னையும்
உங்க அப்பா அம்மாவையும் வேணும்னா நீ சமாதானப்படுத்தலாம். ஆனா நீ அல்ப ஆயுசுங்கிறது உண்மைப்பா. உனக்கும் சௌந்தர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என் மனசு ஒத்துக்கலப்பா. என்ன தவறா நினைச்சுக்காதப்பா, மன்னிச்சிடு. தம்பி, என்னை விட்டா வேற வழியே எனக்கு தெரியலப்பா, என்ன மன்னிச்சிடு. வரேம்மா, வரேன் தம்பி. வாம்மா. வேண்டாமா, வா. அம்மா வேண்டாமா. அம்மா இத பார்ப்பா, உங்க அத்தை சொன்னது எல்லாமே உண்மைதான். உங்க அப்பா உன் வயசு இருக்கும்போது ஒரு பொண்ணை காதலிச்சார். அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். உங்க அப்பா ஜாதகத்துல அவருக்கு அல்பாயுசுன்னு சொல்லிட்டாங்க. அதனால மாங்கல்ய பாக்கி இருந்த என்ன உங்க அப்பாவுக்கு கட்டி வச்சாங்க. முதல்ல கஷ்டமா தான்ப்பா இருந்தது. ஆனா காலப்போக்கில் எல்லாம் சரியா போச்சு. இப்ப நாங்க ஒத்துமையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் சரியா போயிடும்பா. கல்யாணத்துக்கு ஒத்துக்க. பாண்டியா, உங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வைக்க அதிகம் ஆசைப்பட்டது உங்களை விட நானும் உங்க அம்மாவும் தான்ப்பா. நீ காதல தோத்தாலும் பரவாயில்ல, காலன்ட்ட தோத்தரக்கூடாதுப்பா. அதான்ப்பா எங்க பிரார்த்தனை. புரிஞ்சு நடந்துக்கப்பா. ஐயோ, கொஞ்சம் விடுங்க ப்ளீஸ். யாராவது பார்க்க போறாங்க. எங்க விடுங்க. போறேன்னு சொல்லு, விட்டுறேன். உங்க அப்பா பார்க்க தான் போறேன். ஓ அப்படியா? அப்ப நம்ம கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண போறேன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டுட்டு போக தான் வந்தேன். என்னது தோஷமா? உனக்கா? அப்ப 2 பேரும் சேர்ந்தே போய் கேட்கலாமே. ஏய், அங்க பாரு. சாமி, தாயி, நிறைய தோஷம் உள்ள ஒரு ஜாதகம். எல்லா வகையிலும் கேது கெட்டு போயிருக்கான். பூர்ண நாகதோஷம் வேற. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா கல்யாணமான முதல் ராத்திரியே அவ புருஷன் செத்து போயிடுவான். புருஷன் செத்துருவானா? என்னையே இப்படி சொல்றீங்க? இருக்கிறதா நான் சொல்ல முடியும். இவளுக்கு 2 திருமணம். முதல் புருஷனை வாரி கொடுத்துட்டு 2வது புருஷனை வாழணுங்கிறது விதி. என்ன செய்யறது? தாயி, எழாது தாயி. நீங்க கொண்டு வந்த ஜாதகம் அப்படி, என்ன பண்றது? என்னையே இப்படி சொல்றீங்க? எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி சொன்னா எப்படி? ஏதாவது ஒரு பரிகாரத்தை பண்ணி எங்க தங்கச்சியை காப்பாத்த கூடாதா? சுவாமி சரணமையப்பா. சரி, நான் சொல்றபடி செய்யுங்க. நாளைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நீ கடத்தருக்கு போய் ஒரு மூர்த்த புடவை வாங்கிட்டு தங்கத்துல தாலி செஞ்சு எடுத்துட்டு வா. நாளைக்கு ராத்திரி அந்த பொண்ண மணமகளா மணமேடையில அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு உன் கையால 3 முடிச்சு போட்டு தாலி கட்டணும். புரியுதா? அப்புறம் சரியா ராத்திரி 9 மணிக்கு அந்த பொண்ண நல்ல அலங்காரம் பண்ணி முதலிரவு அறைக்குள்ள அழைச்சிட்டு போ. அந்த அறைக்குள்ள சரியா ராத்திரி 12 மணிக்கு அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு கடிகாரத்தை வச்சிருங்க. நான் ஒரு பதுமையை இவங்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். அந்த பதுமையை பார்த்து பயப்படக்கூடாது. அந்த பொண்ணு மனசந்தோஷத்தோட அது ஒரு அழகான புருஷன் நினைச்சுக்கிட்டு அதோட அவ கற்பனையா கொள்ற மாதிரி பண்ணணும். அது என்ன எப்படி ஏதுன்னு அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் விவரமா எடுத்து சொல்லி கொடுங்க. உறவு முடிஞ்சதும் அவ திரும்பி படுத்துக்கணும். சரியா 12 மணிக்கு அலாரம் அடிச்சதும் அலறி அடிச்சுட்டு ஐயோ என் புருஷன் செத்து போயிட்டானே, என் புருஷன் செத்து போயிட்டானே அப்படின்னு கத்தணும், கதறணும், அழணும், துடிக்கணும். அந்த சத்தத்தை கட்டி நீ உள்ள ஓடி வந்து அவ கை வளையலெல்லாம் உடைச்சிட்டு தாலி அறுத்துட்டு வெள்ளை சேலை கொடுத்து மூலையில உட்கார வைக்கணும். அந்த பதுமை எடுத்துட்டு போய் ஓடுற தண்ணியில கரைச்சி விட்டுடணும். இந்த பரிகாரங்களை எல்லாம் அந்த பொண்ணு ஒழுங்கா செஞ்சு முடிச்சிட்டாள்னா எல்லா தோஷங்களும் விலகிடும். அடுத்த நாள் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அந்த பொண்ணு அண்ணன் தண்ணி ஆகாரம் சாப்பிடாம ஒரு மூலையில விதவையா உட்கார்ந்து இருக்கணும். இதெல்லாம் சரியா செய்வீங்களா? செய்யறோம். சரி, நீங்க புறப்படுங்க. இவர்கிட்ட பதுமையை கொடுத்து அனுப்புறேன். தைரியமா போங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி சாமி. சாமி சரணமையும். ஓம் மாகாளி, மச்சினிச்சியோட புருஷ தோஷத்துல சக்தி இழந்து இருக்கிற அந்த வேலனை நீ போய் அழிச்சிடு. இந்த அக்காவுக்கு வேற வேலையே இல்ல. பூஜை பரிகாரம் சொல்லி எப்ப பார்த்தாலும் உயிர் எடுத்துட்டே இருக்கா.
அப்பா. ஜெயா, இதோ பாருமா, பூஜை புனஸ்காரம் பரிகாரம் இதெல்லாம் உண்மைமா. இந்த அக்கா எது செஞ்சாலும் உன் நன்மைக்கு தானே செய்வேன். இந்த ஒரு நாள் உன் விளையாட்டுத்தனத்தை எல்லாம் குறைச்சுக்கிட்டு இந்த அக்கா சொல்றபடி கேளுமா. சரிக்கா. என்ன பாக்குற? சாமி கும்பிடு. இது என்ன இதெல்லாம்? இதுதாம்மா பரிகாரம். உன் கழுத்துல நான் தாலி கட்டினது பெருசு இல்ல. முதல் இரவுனா நீ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிட்டவா சொல்றேன். இத பாரு, நான் சொன்ன மாதிரி அப்படியே நீ நடந்துக்கணும். வா. பாருங்கம்மா, சாமிஜி சொன்ன மாதிரி நான் பொம்மையை கொண்டாந்து உங்ககிட்ட சேர்த்துட்டேன். நீங்களும் சாமிஜி சொன்ன மாதிரி பரிகாரத்தெல்லாம் பக்காவா செஞ்சிருங்க. இல்லன்னா என்ன ஒன்னா நடக்கலாம். ஜாக்கிரதை. இந்த பொம்மையை பார்த்தா நமக்கு பயமாகுது. ராத்திரி இந்த பொண்ணு என்ன பண்ண போகுது? நான் சொன்னது புரிஞ்சுதாமா? பார்த்து நடங்க. நான் வரேன். என்னக்கா இதெல்லாம்? எல்லாம் உன் நன்மைக்காகதாம்மா. உட்காரு உட்காரு. எல்லாம் நான் சொன்ன மாதிரி பக்குவமா நடந்துக்கடா. அக்கா பயமா இருக்கா? ஒரு பயமும் இல்ல. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா. அக்கா 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 ப்ளீஸ். அக்கா அக்கா வரேம்மா வரேன். அக்கா அக்கா என் புருஷன் செத்துட்டாக்கா. என் புருஷன் செத்துட்டாக்கா. அக்கா அக்கா என் புருஷன் செத்துட்டாக்கா. அழாத. நான் சொன்ன மாதிரி நடந்துட்டல. நான் சொன்ன மாதிரி முதல்ல முடிஞ்சது இல்ல? சரி சரி, நீ போய் ஓரமா போய் ஒரு மூலையில உட்காந்துக்கோ. நானே இந்த பொம்மையை எடுத்துட்டு போய் ஓடுற தண்ணியில கரைச்சு விட்டுட்டு வரேன். போ. சரிக்கா. நான் சொல்ற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. போ. அழித்து விடு தாயே, அழித்து விடு. அக்கா ஏன் இப்படி ஓடி வர? என்னாச்சு? எல்லாத்தையும் கற்பனையில தானே நினைச்சேன். ஐயோ சீ போக்கா. யாரடி நீ கற்பனையில நினைச்ச? நம்ம பூசாரி பையன் வேலை இருக்காருல்ல, அவர்தான் நினைச்சேன் நான் கற்பனையில. ஏன் அவனை நினைச்ச? ஏக்கா என்னாச்சு? அடி பாவி, காரியத்தை கெடுத்துட்டேடி. பரிகாரம் பண்றதா நினைச்சு நீ ஆசைப்பட்டவனி பலி கொடுத்துட்டேடி.
அங்கவும் வேலை செத்து கிடக்குறா. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. நானும் பூசாரி பையன் வேலனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம். அத உன்கிட்ட சொல்றதுக்குள்ள இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? அக்கா அவர் எப்படி எனக்கு வேணும்க்கா. ஐயோ எல்லாமே தப்பா போச்சு. அக்கா என்ன சொல்ற? நான் எப்படி அந்த பூசாரி மூஞ்சில முழிக்க போறேன்? அவருக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? ப்ளீஸ், அவன் உயிரோட வரணும்னா அந்த பூசாரி எழுத முடியும். அக்கா அக்கா உடனே பாருங்க, அவரை போய் பார்த்து இத பத்தி சொல்லிட்டு வரேன். அக்கா நீங்க இருடி. அக்கா 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 ஐயா ஐயா யாரது இந்த நேரத்துல? கதவு தரங்க. ஐயா ஐயா சரோஜா, என்னது இந்த நேரத்துல? பரிகாரம் எல்லாம் பண்ணலையா? ஐயா நான் என்ன சொல்ல, எப்படி சொல்லுவேன்? உங்க புள்ள என் வீட்ல. என்னது என் புள்ள உன் வீட்டுல? என்ன உளர்ற? என்ன நடந்தது சொல்லு, நிதானமா சொல்லு. நீ சொன்ன மாதிரியே பரிகாரம் எல்லாம் பண்ணையா. ராத்திரி 12 மணிக்கு எழுந்து பார்த்தா நீங்க கொடுத்த மாவு பொம்மைக்கு பதிலா உங்க புள்ள அங்க செத்து கிடக்குறாங்க. வாய கழுவு. என் புள்ள உன் வீட்டுல செத்து கிடக்குறான். என் புள்ள உள்ள நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கான். உனக்கு எல்லாத்துலயும் சந்தேகம் தான். இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். வேலா, எழுந்திரியா. வேலா, எழுந்திருப்பா. என்ன இப்படி அசந்து தூங்குறானே? எழுந்துடுறா, எழுந்திருப்பா. ஐயோ ஐயப்பா, இது என்ன சோதனை? அப்போ அங்க இருக்கிறது என் பையனா? ஐயோ ஐயப்பா. சரணமையப்பா, சரணமையப்பா. கோவிந்தா, வந்துட்டேன் சாமி. ஐயப்ப பூஜைக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளை பண்ண. சரிங்க சாமி. தாயி, உனக்கு நான் சொன்ன பரிகார பூஜையே என் பையனுக்கு எமனா வந்து வாச்சிடுச்சமா. நடந்தது நடந்து போச்சு. அத பத்தி நான் கவலைப்படலமா. என் பிள்ளைக்கு அல்பாயுஸ் இல்ல, தீர்க்காயுஸ் உள்ளவன். அவன் ஜாதகம் எனக்கு நல்லா தெரியும். சூன்யத்துல மாட்டிக்கிட்ட என் பிள்ளைய ஐயப்பன் காப்பாத்தே தீர்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை. அவனுக்கு ஒண்ணு ஆகாது. ஐயா, நம்ம தம்பிக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு ஆகல. கோவிந்தா, அந்த ஐயப்பனை சரணாகதி அடைஞ்சவங்கள அந்த ஐயப்பன் என்னைக்குமே கைவிட்டதில்லடா. என் பிள்ளைக்கு மறுபடியும் உயிர் கொடுப்பாங்கிற நம்பிக்கை பரிபூர்ணமா எனக்கு இருக்கு. நீ என்ன பண்ற? சொல்லுங்க சாமி. உடனே இந்த அம்மா வீட்டுக்கு போறேன். அங்க உள்ள என் பிள்ளையோட உடலை இங்க எடுத்துட்டு வரேன். ஆனா அவனை பிணமா நினைச்சு இங்க தூக்கிட்டு வராத. உயிருள்ள ஜீவனா நினைச்சு அவனை ஒரு நாற்காலியில உட்கார வச்சு பத்திரமா இங்க எடுத்துட்டு வரேன். என் ஐயப்ப இருக்கான், காப்பாத்துவான். என் பிள்ளைக்கு உயிர் கொடுப்பான். போ, சீக்கிரம் போ. ஐயா, ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. தாயே, காளி, சக்தி கொடு, சக்தி கொடு தாயே, வா தாயே. ஐயப்பா, இது என்ன சோதனை? சகலமும் நீயே நம்பிட்டு இருந்து எனக்கு இப்படி ஒரு சோதனை நீ கொடுக்கலாமா? பலவித சோதனைகள் நீ கொடுத்தாலும் கடைசியில அதையெல்லாம் நன்மையா முடிச்சு வைக்கிற கருணை கடவுளே, அநாத ரட்சகனை, சந்தர்ப்பத்துல என் புள்ள சூன்யத்துல மாட்டிக்கிட்டான். சூன்யத்துல மாட்டிக்கிட்ட என் பிள்ளைய நீதான் மீட்டு தரணும். அவனுக்கு புது வாழ்வு தரணும். உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற என்ன கைவிட்டுடாது கடவுளே, கைவிட்டுடாது. ஓ, கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா சாமி. உள்ள கொண்டு வாங்க. நீங்க எல்லாம் போகலாம். சாமி சரணமையப்பா.
அப்பா எனக்கு என்னாச்சுப்பா? என்னாச்சு? வேலா, நடந்து முடிஞ்ச எல்லாமே இந்த ஐயப்பனுக்கு மட்டும்தான் இருக்கு. செத்த உடலுக்கு உயிர் கொடுக்கிற சக்தி இந்த ஐயப்பனுக்கு மட்டும்தாமா உண்டு. இப்பவாவது ஐயப்பனுடைய மகிமையை நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்பா நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. ஒரு தடவை ஐயப்ப மாலையை நான் உனக்கு போட வந்தப்போ அதுல உனக்கு நம்பிக்கை இல்லாம போட மறுத்தேன். ஆனா நான் இப்ப அதே ஐயப்ப மாலையை உனக்கு போட போறேன். ஏன் தெரியுமா? நீ ஆரம்பிக்க போற யுத்தத்துல உனக்கு எந்த ஆபத்து வராம பக்கத்துணையா பாதுகாப்பு கவசமா உறுதுணையா அந்த மணிமாலை இருக்கும். சுவாமி சரணமையப்பா. கோவிந்தா சாமி, நீ உடனே இந்த மாவு பொம்மை எடுத்துட்டு போய் ஓடுற தண்ணியில கரைச்சு விட்டுட்டு திரும்பி பார்க்காம இங்க வா. வந்துடுறேன் சாமி. ஓம் காளி. அண்ணே, கருப்பண்ணே, என்னண்ணே உங்களை சுத்தி ஒரே நெருப்பா எரியுது? ஐயையே, இங்க வச்சிருந்த தண்ணி எங்க? மந்திரம் சொல்றேன் நீங்க இப்ப நம்மள சுத்தியே நெருப்பா எரியுது. என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அப்பா, காளியாத்தா, என்னென்ன தண்ணி ஊத்தி அண மாட்டேங்குது? இதுக்கெல்லாம் என்னென்ன காரணம்? நான் மண்ணுக்குள்ள இருந்து வந்தத அந்த பூசாரி தெரிஞ்சுக்கிட்டு என்ன அழிக்க வந்திருக்கா. ஓம் காளி. அந்த ஐயப்பனை வந்து என்ன கொல்ல முடியாதுன்னு சொல்லியும் அவன் என்ன கொல்ல பார்க்கிறான். முடியாது. அண்ணே, அந்த பூசாரியை விடுங்க அண்ணே. அவரு பையன் இளங்கன்று கொலை அறியாது. இது பயம் அறியாது. நான் அவனை முன்னமே சந்திச்சிட்டேன். சின்ன பையன். தாயே. சுவாமி சரணமையப்பா. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைகளை எல்லாம் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் சுவாமி சரணமையப்பா. புண்ணியத்துல மாட்டிட்டு என் பிள்ளைக்கு மறுபடியும் உயிர் கொடுத்திருக்கேன். உனக்கு நான் எப்படி கைமாறு செய்வேன்னு தெரியல. காலம் பூரா உனக்கு சேவை செய்யறத தவிர எனக்கு வேற ஒண்ணும் தேவையில்லைப்பா, வேற ஒண்ணும் தேவையில்லை. அம்மா சொல்லுங்க சாமி. நீங்களும் நினைச்சு பார்க்கல, நானும் நினைச்சு பார்க்கல. நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. என் புள்ளத்தான் உங்க தங்கச்சி விரும்புறான்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த பரிகாரத்தை சொல்லி இருக்கவே மாட்டேன். ஆனா அந்த பரிகாரத்தை செய்ய சொன்னது யாரு? ஐயப்பன் தானே. அவனுக்கு தெரியாத எதுவுமே இருக்காதே. அந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஒன்னா சேர்க்க வைக்கணும்னு நினைச்சிட்டான். அதனால என் பிள்ளைய காவு கொடுத்து மரணப்படுக்கிற படுக்க வச்சு சாகடிச்சுட்டான். மறுபடியும் உயிர் கொடுத்திருக்கான். முதல் கணவன் இறக்கணும், ரெண்டாவது கணவனால தீர்க்க சுமங்கலி பாவம் இருக்கணும் அப்படின்னு சொன்னல. அத அந்த ஐயப்பன் ஒரு திருவிளையாடல் மாதிரி நடத்தி காட்டியிருக்காம்மா. அந்த பூசாரி என் கைய கட்டி போட்டுட்டான்டா. ஏய் பூசாரி, உன் பையனுக்கும் என் மச்சனிக்கும் கல்யாணம் பண்ணிட்டா உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா? விட மாட்டேன்டா, விட மாட்டேன். என்னென்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுண்ணே. அந்த பூசாரிய மச்சனிய மருமகளாக்கிட்டான்டா. அண்ணே, இது நல்லது தானே? ஒரு நல்லது நடந்தா சந்தோஷம் பண்ணனே. நல்லதாவது கெட்டதாவது எனக்குன்னு ஒரு ஆபத்து வந்துட்டா சொந்த பந்தம்னு பார்க்க மாட்டேன். அழிச்சிடுற. அண்ணே, உங்களுக்கு பழைய சக்தி எப்படின்னே வரும்? தாயே, எனக்கு வந்த சோதனையை பாத்தியா? கற்பண்ணா, இதுவரைக்கும் நடந்த தப்புக்கெல்லாம் நீதான் காரணம். உன் குடும்பத்து பெண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சேன், அது நடக்கல. இதுக்கு காரணம் அந்த பூசாரி ஐயப்ப மேல வச்சிருக்கிற உண்மையான தெய்வ பக்தி. அதை அழிக்கிற அளவுக்கு உன்னோட மந்திர சக்தி இன்னும் முழுமையடையல. அதுக்கு நான் என்ன செய்யணும் தாயே? அதுக்கு நீ கடுமையா தவம் இருக்கணும். அஷ்டமா சக்தியை பெறதுக்கு உன் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கணும். இது மோகினியின் ஆணை. என் உயிர் என்ன தாயே? என் உடல் பொருள் ஆவி அத்தனை உனக்கு கொடுக்கிறேன். எனக்கு சக்தி கொடுத்தாடி. அடே வாங்க கணக்கு பிள்ளை, வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. என்ன எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லையா. ஆமா, ஜமீன்தார் வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஐயா. ஐயா, இவர் என் மச்சின சண்முகம். வாங்க, வணக்கம். இவரோட பெரிய பையனுக்கும் என் ரெண்டாவது பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணலான்னு வந்திருக்கோம். சந்தோஷம். ஜாதகத்தை கையிலே கொண்டு வந்திருக்கேன். நீங்க தான் நல்லது கெட்டது பார்த்து சொல்லணும். ஏன்னா ரெண்டு நம்ம பிள்ளைங்க. ஆமா, ஜாதகத்துல வித்தியாசம் இருக்கலாம். ஆனா ஜோசியக்காரனுக்கு எல்லாம் ஒண்ணுதான். அது சரி. முதல்ல பையன் ஜாதகத்தை கொடுங்க. கொடுங்க. உட்காருங்க, உட்காருங்க. சாமி சரணமையப்பா.
குரு உச்சம், சுக்கிரன் ஆட்சி. பையனுடைய ஜாதகம் அருமையா இருக்கு. பையனுக்கு தீர்க்காயுள், பெரிய உத்தியோகம் பாப்பான். பௌர்ணமியில பிறந்த பையன் நல்ல குணம் இருக்கும். வரப்போற பொண்ண தலைமையில வச்சு தாங்குவாமா. இந்த ஜாதகமும் நீங்க குறிச்சு கொடுத்ததுதான். இதுல சின்னவ சங்கரியோட ஜாதகமும் இருக்கு. அவளுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நல்லதுமா, சொல்றேன். என்ன அமைதியா இருக்கீங்க ஐயா? எதுவா இருந்தாலும் தாராளமா சொல்லுங்க. இது துர்காவோட ஜாதகமா? ஆமாங்க ஐயா. மனுஷங்க போடுற கணக்குக்கும் ஐயப்பன் போடுற கணக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கணக்கு பிள்ளை. மாப்பிள்ளையோட ஜாதகத்துக்கும் சின்ன சங்கரி ஜாதகத்துக்கும் 10 பொருத்தமும் நல்லா அமைஞ்சிருக்கு. சிவாவுக்கும் சின்னவ சங்கரிக்கும் தான் ஐயப்பன் முடிச்சு போட்டு வச்சிருக்கான். அதை அவுக்கிற சக்தி நமக்கு யாருக்குமே கிடையாது. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயா, என்னையா இப்படி சொல்லிட்டீங்க? பரவாயில்ல, அவளும் என் மருமக தான். அவ வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். இல்ல மாப்பிள்ள, நீங்க சொன்னா சிவா ஒத்துக்குவான். துர்காவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதாம எனக்கும் புரியல. அதுக்காக ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னா நாம என்னமா பண்ண முடியும்? ஜமீன்தாருக்கு நான் குறிச்சு கொடுத்த தீர்க்க சுமங்கலி ஜாதகம் கூடவே இருக்கு இந்த ஜாதகம். இந்த துர்காவை பாண்டியனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு எப்படி ஏற்பாடு பண்ணணும்? கணக்கு பிள்ளை, ஒரு நிமிஷம் அப்படி வரீங்களா? இதை வந்துடுறமா. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னையா, என் பெரிய பொண்ணு ஜாதகத்துல ஏதாவது கோளாரா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. ஆமா, ஜமீன்தார் பையனுக்கு வரப்போற பொண்ணோட ஜாதகம் இப்படித்தான் இருக்கணும்னு நான் ஒரு ஜாதகம் குறிச்சு கொடுத்தேனே, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியா? ஜமீன்தாரைய சொல்லி எல்லா ஊருக்கும் நான் தான் நகல் எடுத்து அனுப்பி வச்சேன். இப்ப அதுக்கு தேவையே இல்லை. ஆனா என் மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க கொடுக்கிற சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். உங்க பொண்ணு துர்காவோட ஜாதகம் தீர்க்க சுமங்கலி ஜாதகம். ராசி அம்சம் எல்லாமே பொருந்திருக்கு. உங்க பொண்ணு கோடியில ஒருத்தி. இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை ஜமீன்தார்ட்ட உடனே சொல்லணும். அதனால நானும் உங்க கூட புறப்பட்டு வரேன். நல்லது, வாங்க ஐயா. சரி வாங்க. என்னது? ஒண்ணுமே புரியலையே. வந்துட்டாங்க, அவங்களே கேப்போம். அம்மா, நீங்க நினைச்சது நடக்கலைன்னு சங்கடப்படாதீங்க. சிவாவுக்கும் சங்கரிக்கு தான் பொருத்தம் சரியா இருக்கு. ஆனா மூத்தவ ஜாதகம் சாதாரண ஜாதகம் இல்ல, ராஜயோக ஜாதகம். அவளுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை நான் ஏற்பாடு பண்றேன். வேணும்னா 2 பேர் கல்யாணத்தையும் ஒன்னா நடத்திடலாம். என்ன சொல்றீங்க? சின்னவளோ பெரியவளோ சிவா எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும், அதான் எங்க ஆசை. ஐயா, நீங்க தான் நடத்தி வைக்கணும். அம்மா, ஜமீன்தார் ஐயாவை பாக்குறதுக்காக ஐயாவும் நம்ம கூடவே தர்மபுரம் வரேங்கிறாரு. தாராளமா வரட்டும். நானா வேண்டாங்கிறேன். நம்ம வீட்டுல வந்து கை நினைக்கட்டும். சாமி சரணம். என்ன சங்கரி, நான் லேட்டா வந்துட்டேனா? இல்ல, நான் சீக்கிரம் வந்துட்டேன். ஏன்னா நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன சொல்ற? எனக்கு காதலிக்கிற மாதிரி காதலிச்சுட்டு உங்க அப்பா விட்டு என் அக்கா துர்காவை பொண்ணு கேட்க சொல்றீங்களா? ஏய், புரியாம பேசிட்டு இருக்காத. நீ எனக்கு முறை பொண்ணு, நான் உனக்கு முறை பையன். 2 பேரும் ஆசைப்பட்டா பழகிட்டு இருக்கோம். தெரியுதுல, அதுக்கப்புறம் எதுக்கு உங்க அப்பா வந்து எங்க அக்காவை உங்களுக்கு கட்டி வைக்க பாக்குறாரு? ஏய், நாம 2 பேரும் விரும்புறது உங்க வீட்டுக்கு தெரியாது, எங்க வீட்டுக்கு தெரியாது. நாம தான் சொல்லலையே. ஏன் சொல்லல? தைரியம் வரல? வராது. காதலிக்கிறது என்ன, கல்யாணம் பண்ணிக்க போறது எங்க அக்காவையா? ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் உங்க ஆசையா? இத பாரு சங்கரி, இப்படி பேசிட்டு இருந்தா நான் போயிடுவேன். உங்க அக்காவை பார்த்தா எனக்கு காதல் வரல, பக்தி தான் வருது. உன்னை பார்த்தாதான் எனக்கு காதல் வருது. என்ன பண்ண சொல்ற? என்ன பார்க்கும்போது தான் காதல் வருதுன்னு சொல்றீங்க, தெரியுதுல்ல. ஆனா நம்ம காதல் கல்யாணத்துல முடியணும்னா உடனே பெரியவங்களை பார்த்து பேசணும். அப்படி இல்லைன்னா நீங்க எங்க அக்கா துர்காவை தான் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும். ஏய், அது நடக்கவே நடக்காது. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். சமயம் வரும்போது எங்க அப்பா கிட்ட நானே உண்மையை சொல்லிடுறேன். போதுமா? இவா, அந்த சிரமமே உங்களுக்கு தேவையில்லப்பா. என்னப்பா சொல்றீங்க? எல்லாமே நம்ம ஜோசியர் சொன்ன மாதிரி நடக்குது. வாங்க சொல்றேன். வா. என்ன பூசாரி ஐயா? வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்க ஜாதகம் பார்த்து சிவாவுக்கும் சங்கரிக்கும் பொருத்தம்னு சொன்னீங்க. ஆமா, அந்த சிவாவும் சங்கரியும் இவங்க தான். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம் பூசாரி. ஏமா, அந்த கருப்பண்ண சாவுக்கு காரணமா இருந்த பொண்ணு நீதானே? ஆமா பூசாரி ஐயா. கடவுளே, உன்னை எங்கெல்லாமா தேடுறது? பொண்ணையும் கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்க இல்ல. நீங்க போட்டிருந்த கடுதாசி வந்துச்சு, அதுல உங்க விலாசமும் இல்ல. என்ன செய்யறதுன்னு தவியா தவிச்சு போயிட்டம்மா. அப்படி என்ன அவசரம் பூசாரி ஐயா? உதக்குடியில இருந்து அந்த கருப்பண்ண வெளியே வந்துட்டாமா. அவனால உனக்கு உங்க பாட்டுக்கு எந்த நேரத்திலயும் ஆபத்து வரலாம். என்ன செய்யறது, எப்படி தடுக்கிறதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஐயப்பனையே பார்த்தா உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கான். அதுக்கு என்னைய செய்யறது?
நீங்க 2 பேரும் உடனடியா கல்யாணத்தை பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ண கையோட ஐயப்பனுக்கு விரதம் இருந்து நீ மாலையை போட்டுக்கணும். ஐயப்பன் மலையில போய் தங்கி இருக்கணும். சரிங்க. கருப்பண்ண அழியிற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு மலையை விட்டு நீ வெளியே வரக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயா சொல்லுங்க. உடனடியா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பையனை மலைக்கு அனுப்பி வைங்க. ஐயப்பன் நமக்கு எப்பவும் துணையா இருப்பா, கவலையப்படாதீங்க. வாங்க வீராசாமி. வணக்கம். நானே உங்களை கூப்பிட்டு பேசலாம் இருந்தேன், நீங்களே வந்து. என்ன விஷயம் ஐயா? பாண்டிய ஜாதகம் சரியில்லைன்னு அதுக்கு பரிகாரமா ஒரு சுமங்கலி ஜாதகத்தை கட்டம் போட்டு கொடுத்துட்டு போனீங்க. அதை வச்சு நான் ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க சொன்ன மாதிரி கெடு முடிய இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஜமீன்தார் ஐயா, இனி அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நாம தேடிக்கிட்டு இருந்த தீர்க்க சுமங்கலி ஜாதகம் இப்ப தன்னாலேயே என் கைக்கு வந்துடுச்சு. அப்படியா? கடவுளே, யார் அந்த புண்ணியவதி? வேற யாரும் இல்ல, கணக்கப்புள்ள இருக்காரே, அவர் மூத்த பெண் துர்காவோட ஜாதகம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் கணக்குல. உட்காருங்க வீராசாமி. துர்காவா? ரொம்ப நல்ல பொண்ணாச்சே, தெய்வ பக்தி உள்ள பொண்ணு. என்னாச்சு? இருப்பாண்டியா, வீராசாமி சொல்லுவார். சொல்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம கணக்கு புள்ள மூத்த பெண் துர்கா ஜாதகத்தையும் முறப்பைய சிவா ஜாதகத்தையும் என்கிட்ட கொடுத்து பொருத்தம் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாரு. 2 ஜாதகத்தையும் பார்த்தேன். ஐயப்பனுடைய கருணை என்னன்னு சொல்றது? நாம தேடிக்கிட்டு இருந்த தீர்க்க சுமங்கலி ஜாதகமும் இந்த ஜாதகமும் ஒன்னா இருந்தது. அதை அவர்கிட்ட சொல்லி உங்ககிட்டயும் சொல்லலாம்னு 2 பேரும் சேர்ந்து வந்தோம். சந்தோஷம். அப்படியே கணக்குல. ஆமாங்க ஐயா. துர்கா கிட்ட கேட்டீங்களா? நான் ஏன் சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்து என் கூட ஓடி ஆடி பழகணும்ல, எனக்கு அல்பாயுசுன்னு தெரிஞ்ச உடனே என்னை விட்டு ஓடிட்டா. எனக்கு கல்யாணம் ஆகுன்றதே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. அதனாலதான் துர்காவை கேட்க சொல்றேன். அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா சம்மதிப்பாங்க சின்னையா. இந்த பாருங்க கணக்கு பிள்ளை, நீங்களா எதுவும் சொல்லாதீங்க. உங்க குடும்பத்துல கலந்து பேசி அப்புறமா ஒரு முடிவு சொல்லுங்க. இதுல முக்கியம் துர்காவோட சம்மதம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கணக்குல யாரையும் வற்புறுத்த கூடாது. வீட்டுல எல்லாரும் சம்மதம்னு சொன்னாதான் கல்யாணம். அதை மனசுல வச்சு பேசுங்க. சரி ஐயா, குறுக்க பேசுறதுக்கு என்ன பண்ணிக்கணும்? தீர்க்க சுமங்கலி உள்ள ஜாதகம் உள்ள ஒரு பொண்ணு சாட்சாத் அந்த அம்மனுக்கே சமமானவ. அதனால துர்கா நிச்சயமா அதுக்கு சம்மதம் சொல்வா. தம்பி கண்டத்திலே நிச்சயமா தப்பிச்சிருவார். நான் வரும்போது பிரச்சனை போட்டு பார்த்தேன், நல்ல பலனே கிடைச்சது. அதனால நீங்க சரின்னு சொன்னா உடனடியே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். நீங்களே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? சரி ரவீந்தரையா, வணக்கம். நாங்க புறப்படுறோம். வாங்க வீராசாமி. கணக்கு பிள்ளை தம்பி, மறுபடியும் சொல்றேன், எனக்காக நீங்க யாரையும் வற்புறுத்த கூடாது. சரிங்க ஐயா, வரேன். வரேன் தம்பி. என்ன மண்ணுக்குள்ள புதைய வச்ச கழுவி எங்க இருக்கா? இப்படி கம்முன்னு இருந்தா எப்படிமா? ஏண்டா உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? அவன் ஜமீன்தார்னா அவன் வரைக்கும் நமக்கு என்ன வந்திருக்கு? மா, ஜமீன்தாரே முதலாளி பார்த்து பேசு. ஜமீன்தார் பெரிய ஜமீன்தார். இந்த பாரு, உன் கழுத்துல ஒரு கயிறை கட்டிக்க, அவன் கையில கொடு, அவன் இழுத்துட்டு போவான், நீ பின்னாடியே போ. அவன் சொன்னானா, அவன் கேட்டுட்டு வந்தாரா? ஏண்டா பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு வர? அது இல்லம்மா, நமக்கெல்லாம் சம்மதம்னா தான் இந்த கல்யாணமே நடக்கும்னு ஜமீன்தாரையே சொல்லிட்டாரு. காரியம் ஆகணும்னா கழுத காலை கூட பிடிப்பாங்க. கல்யாணம் பண்ண 2 நாள்ல ஏதாவது ஏடா உடமாச்சுன்னா 2 சொட்டு கண்ணீர் உடைச்சிட்டு கண்ணை தொடச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம பொண்ணு வாழ்க்கை தொலைச்சிட கூடாதுடா. அம்மா, அந்த பாண்டியன் கண் முன்னாடியே வளர்ந்தவன். அவனுக்கு ஒரு கஷ்டம்னா அதை பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? அவனுக்கு ஏதாவது நல்லது பண்ணல, அதான் இது. எனக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கு, சங்கடமா தான் இருக்கு. அதனால என் பேத்தி வாழ்க்கை பாழாகணுமா? அம்மா, நம்ம பாண்டிய துர்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனோட அல்பாயுசு தீர்காயுசு ஆயிடும். நம்ம பூசாரி அடிச்சு சொல்லிருக்காரு. வாஸ்தவம் தாண்டா, எல்லாமே நல்லபடியா தான் நடக்கட்டும். நான் தடுக்கவே மாட்டேன். நமக்குள்ள ஏன்டா சண்டை? ஆத்தா நீயே சொல்லிடு. இத பாருங்க, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என் காளியாத்தவுக்கு என்ன விருப்பமோ அதான் என் விருப்பமோ. நீ கவலைப்படாதமா, நம்ம ஆத்தா உன்னை கைவிட மாட்டான். நீ கோடிய ஒருத்தி, நீ எந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கிறியோ அந்த வீடு சுபிட்சமா இருக்கும். அப்படி சொல்றான் என் மவனை. இவன் யாரு? என் பேத்தி இல்லடா. ஏய் கிழவி, என்ன கொன்னு மண்ணுக்குள்ள 10 மாசம் புதைச்ச உன்னை கொல்றதுக்கு நான் நாள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண நாள் பார்த்துக்கிட்டு இருக்கியா? அதுவும் ஜமீன்தார் மகனோட அல்பாயுசுக்கார. அவனையும் அவன் குடும்பத்தையும் பேரோட அழிக்க போறேன். அண்ணே, பூஜை பண்ணும்போது பூஜையிலே கவனம் செலுத்தணும்னே. நீங்க அடிக்கடி இப்படி கோவப்பட்டீங்கன்னு வைங்க, இந்த பூஜையோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காம போயிடுமே. போடாம அடையா, முழு கவனத்தையும் இதுல செலுத்திட்டா நம்ம எதிரிகளெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடுவாங்க. உனக்கு தேவை பணம். ஆமாண்ணே. ஓம் காளி வந்துகிட்டே வந்துகிட்டே இருக்கும். காளி எங்க போன பாண்டிய? ஐயா, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் வர சொல்லுங்கய்யா. வா பாண்டியா. ஏம்பா, இந்த ஜமீனுக்கு ஒரே வாரிசு நானு. என் கல்யாணத்தை போய் இந்த பண்ண வீட்டில் நடத்துறீங்க, நியாயமா? அப்படி சொல்லாத பாண்டியா. நம்ம பாட்டை முப்பாட்டை வாழ்ந்த வீடு இதுதான். அது மட்டும் இல்ல, தெய்வ கடாச்சம் உள்ள வீடு இதுதான். அதனாலதான் எனக்கும் உங்க அம்மாவுக்கும் கல்யாணம் இங்க நடந்துச்சு. உன் கல்யாணத்தை இங்க நடத்தினா
பெரியவங்களோட ஆசீர்வாதமும் தெய்வத்தோட அனுக்கிரகம் கிடைக்குன்னு பூசாரி சொன்னார். பாண்டியா, அற்ப ஆயுள் உள்ள உன்னை தீர்க்க ஆயுளோட வாழ வைக்கிறதுக்காகத்தான் தீர்க்க சுமங்கலி ஜாதக அமைப்புள்ள துர்காவை உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். உன்னுடைய கல்யாணத்தை பொன்மேட்ல சீர சிறப்புமா கொண்டாடலாம்னு நினைச்சிருந்தோம். ஆனா கருப்பண்ண துர்காவுக்கு எதிரா செய்வன வேலையில தீவிரமா செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதனால உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு தான் இந்த பண்ண வீட்டுல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவசியத்தை முக்கியமா கருத்துல வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். சூழ்நிலை புரிஞ்சுக்கப்பா. ஆமாப்பா, சிறுக கட்டி பெருக வாழணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த எளிமையான கல்யாணம் உன் உயிரை காப்பாத்துன்னு நானும் உங்க அப்பாவும் நம்புறோம். எங்க நம்பிக்கைக்காவது இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கப்பா. அதெல்லாம் பாண்டியன் ஒத்துக்குவான்ப்பா. நீங்க முதல்ல மாலை எடுத்து கொடுங்க. இந்த மாலையை கொடு. இந்தாங்க சாமி. சாமி சரணமையப்பா. ஐயப்பா கொண்ட மாலைய தம்பி வாங்கிக்கீங்க. மாலையை வாங்கிக்கப்பா. இந்தம்மா. இட்டு வா. சாமி சரணமையப்பா. சரி, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? முதல்ல சாமி கும்பிடுங்க. கும்பிடுங்க. வாப்பா. அந்த கிழவியோட பொண்ணுக்கும் அல்பாயுசுக்காரனுக்கும் கல்யாணமா? நடக்க விட மாட்டாங்க. நிறுத்திய தீர்வு மூக்கா. அந்த சங்கரியன் அடைய முடியலனாலும் அவ அக்காவை அடைஞ்ச தீர்வு. அதுக்குள்ளே பாண்டி அவ கழுத்துல தாலி கட்டிருப்பானே. சாந்தி முகூர்த்தம் ஏற்கூடும். அது எப்படி நடக்கும்? இது மனித சக்தி இல்லடா, மாந்திரீக சக்தி. அவ கல்யாணத்துல கட்ட போற புடவை அவ புடவை இல்ல, நான் அனுப்ப போற புடவை. அந்த புடவையை கட்டினவர் கட்டல்ல படுக்க மாட்டா, என்னோட மடியில படுப்பா. பெரியம்மா, ஆண்டவன் புண்ணியத்துல கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. முகூர்த்த புடவை 2 வந்துருச்சு. 1 கல்யாண பொண்ணு கொடுத்துட்டேன். வீட்டுக்கு பெரியவங்க நீங்க. இதை வாங்கிக்கிங்க. மறுவீடு போறதுக்குள்ள கட்டிங்க. சரிங்க ஐயா. நல்லது. தாயி, சாப்பாடு ரெடியா இருக்குது. வந்து ஒரு வாய் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவர் சாப்பிட்டாரா? இல்ல தாயி. அப்ப நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? நான் போய் அத்தையும் மாமாவும் சாப்பிட அனுப்புறேன். அவங்களுக்கு கொடுங்க. என் கஷ்டம் என்னோட போகட்டும். நீங்களும் நேரத்தோட சாப்பிட்டு படுங்கண்ணே. நான் எப்படி சாப்பிடுவேன் தாயி? தான் நல்லா இல்லாட்டியும் அடுத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ வந்து ஒரு வாய் சாப்பிட்டீங்கன்னா என் வயிறு நிறையும் தாயி. ஒரு பொண்ணுக்கு வயிறு மட்டும் நிறைஞ்சா போதுமா? அவ மனசும் நிறையணும். அதான் வாழ்க்கை. அந்த கால நேரம் வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருப்பேன். நீ ஒண்ணு கவலைப்படாத தாயி. அந்த ஐயப்பன் அருளால இனிமே நல்லதே நடக்கும். சாமி சரணமையப்பா. வாங்க பூசாரி. பாட்டி இருக்காங்களம்மா? உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. நான் எழுப்பட்டுமா? வயசானவங்க தூங்கும்போது எழுப்ப கூடாதுமா. நான் நாளைக்கு சாவகாசமா வந்து பேசிக்கிறேன். வரேன். சரிங்க சாமி. ஓம் ரீம் க்ளீம் பம் ஸ்வாஹா. ஓம் ரீம் க்ளீம் ஸ்வாஹா. அழகு தேவதையே வா, வந்து என் மடி மீது விழு. வா, அழகு தேவதையே வா. இது அழகு தேவதையா? ஐயா என்னையா நடக்குது இங்க? இதுவா அழகு தேவதை? எப்படி பார்த்தாலும் அழகு தேவதையா தெரியல. போய் அழகு தேவதைன்றாரு. இதுக்கா இத்தனை நாள் தவறு இருந்தீங்க? அண்ணே, கருப்பண்ணே, உங்க அழகு தேவதை கண்ணை திறந்து பாருங்க அண்ணே. இதுவா அழகு தேவதை? பூசாரி புடவை மாற்றி கொடுத்துட்டானா? என் சக்தி போறதுக்கு காரணமாயிருந்தவர். ஐயா, உங்களை மண்ணுக்குள்ள அனுப்பிச்ச கேள்விய நீங்க மண்ணுக்குள்ள அனுப்பிச்சிட்டீங்க.
இனிமேல் பழி வாங்க வேண்டியது இவங்க குடும்பத்தை தான். என் சக்தி அழிவதற்கு காரணம் அந்த பூசாரியா? பூசாரி, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன். ஓம் காளி, துர்கா அழாதம்மா. சின்ன வயசுல உங்க அம்மா இருந்தப்ப உன்னையும் உன் தங்கச்சியும் மார்பிளையும் தோல்லையும் போட்டு வளர்த்தவங்க உங்க பாட்டி தாம்மா. அவங்களுடைய பாசம் எவ்வளவு உயர்ந்ததோ அதே மாதிரி அவங்களுடைய இழப்பையும் நம்மளால மறக்க முடியாது இல்லையா? ஆனா ஜமீன் பரம்பரைக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குமா. அது சந்தோஷத்தையும் துக்கத்தையும் சமமா எடுத்துக்கணுமா. ஆமாம்மா, நீ வாழ்க்கப்பட்ட இடம் ரொம்ப பெரிய இடம். அதுக்கேத்த மாதிரி நீ உன்னை மாத்திக்கணும். பாட்டி இறந்து போனதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காம முதல்ல உன் புருஷனை கூட்டிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போமா. அந்த ஐயப்பன் கிட்ட மனமுருகி மாங்கல்ய பிச்சை கேளுமா. அவன் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பாமா. என்ன வரச்சம்மி, வீட்டுல இப்படி இருக்கும்போது ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சுத்தபத்தம் தீட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பரவாயில்ல. அம்மா, பாண்டியன் தம்பியை கூட்டிட்டு உண்மையோட ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாமா. யோசிக்காதமா, போயிட்டு வா. அவர் என் கூட வருவாரா? என்னம்மா அப்படி சொல்ற? நான் வர சொல்றேன். பாண்டியா, நானே வந்துட்டேன்பா. இப்ப என்ன, துர்கா கூப்பிட்டு கோயிலுக்கு போகணும் அவ்வளவுதானே? நான் கூப்பிட்டு போறேன். அடடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ இப்படி சொல்லி எதிர்பார்க்கவே இல்லப்பா. நானும் தான்ப்பா எதிர்பார்க்கல. நீங்க இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொன்ன சௌந்தர்யா எனக்கு அல்பாயுசம் தெரிஞ்ச உடனே என்னை விட்டு ஓடினால அதை நான் எதிர்பார்த்தனா? எனக்கு அல்பாயுசம் தெரிஞ்ச பிறகும் என்னை கட்டிக்கிச்சே துர்கா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தனா? ஏன்பா, என் பாட்டி இறந்தாப்பா ஒரு வருஷத்துக்கு கோயில் போவேன்னு சொன்னோம். நீங்க இவ பாட்டி இறந்த மறுநாளே என்ன கோயிலுக்கு போக சொல்றீங்களே, எதுக்கு? நான் நல்லா இருக்கணும் தானே? நீங்களே படிப்படியா இறங்கி வரும்போது நான் எதுக்கு அடம் பிடிக்கணும்? வா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரி, போயிட்டு வாமா. அண்ணே அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி ஜமீன்தார் வீட்டு வேலைக்காரியை கூட்டிட்டு வந்துட்டேன். உயிர் மீது உனக்கு ஆசை இருக்கிறதா? ஆமா. அப்படியானால் நான் சொல்வதை கவனமாக கேள். உன் தலை உனக்கு வேண்டும் என்றால் சின்னம்மாவின் தலைமுடி எனக்கு வேண்டும். அதுவும் கூடிய சீக்கிரமே. கூடிய சீக்கிரமே வேணுமா? அண்ணம்மா தலை வர்றாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தலையில இருந்து முடிய பிச்சாது கொண்டாந்து கொடுத்துரு. வாயை மூடடா முட்டாள். நீ புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் உனக்கு சேர வேண்டியதை இவன் கொடுப்பான். எடுத்துக்க, இந்த மண்டை ஓடலாம் என்னுடைய தான். நான் இதை சொன்னேன். தங்கம் தராரா, சீக்கிரம் போய் எடுத்துட்டு அப்போ. தாயே, அநாத ரட்சகனே சுவாமி சரணமையப்பா. அம்மா துர்கா, இங்க வா. கோயில்ல நீ மனமுருகி வேண்டதை நான் கேட்டேன். நீ வேணா மட்டும் போதாதுமா, பாண்டியனை வேண்டணும். பாண்டியா, இப்படி வா. பாண்டியனை நினைச்சு கவலைப்படாதம்மா. என்ன சாமி சொல்லுங்க? ஐயப்பன் பாண்டியனுக்கு பரிபூர்ண ஆயுள கொடுப்பான், கவலையே படாத. 18 படிகளில் 18 காவல் தெய்வங்கள் இருக்கு. நீ துர்காவை வழிபடுறவ, அதுல ஒரு படியில இருக்கிறவ துர்கா. அதனால நீ துர்கா விரதம் இருக்கணும். பாண்டி ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கணும். இந்த விரதத்தை நீங்க 2 பேரும் முறையா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் அந்த மணிகண்ட உங்க மனக்குறையை நிச்சயம் தீர்த்து வைப்பான். விரதம் முடிகிற வரைக்கும் நீங்க 2 பேரும் ரொம்ப கட்டுப்பாட்டோட இருக்கணும். சின்னஞ்சிறுசுங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இத பாருங்க பூசாரி ஐயா, நாங்க புதுசா கல்யாணம் பண்ணவங்க. நாங்க எங்க ஆசையை கட்டுப்படுத்திக்கிறோம். ஆனா எங்களை காப்பாத்த காளியாத்த வருவாளா? நிச்சயமா வருவா. அன்பை தேடி அன்பை கொடுக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவ அருளை கொடுக்கிறவ. அது போல ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவன் தான் ஐயப்பன். ஹரிஹர சிவன்ல பாதி உமையவள். அதனால பார்வதியோட பிள்ளை தான் ஐயப்பன். அதனால அவங்க தாயும் பிள்ளையுமா வந்து உங்களை காப்பாத்துவாங்க, கவலையே படாதீங்க. சமே, ஒரு தடவை எழுது நம்ம விதிய மணிகண்ட மறுபடியும் மாத்தி எழுதுவோம். நான் எப்படி நம்புறது? பாண்டியா, விதிங்கிறதே மாறக்கூடிய ஒண்ணுதான். உலகத்துல எல்லாமே மாறக்கூடிய தன்மை உள்ளதுதான். நாள் கோள் நட்சத்திரம் இதை வச்சுதான் ஜாதகம் கணிக்கிறோம். பஞ்சாங்கத்திலே 10க்கு மேல வெவ்வேறா விதவிதமா இருக்கு. ஆளுக்கு ஆளு அது மாறுது. அதே போல ஜாதகம் மாறக்கூடியதுதான். நவகிரகங்களும் அசையும், நகரும், உச்சம் பெறும், ஆட்சி பெறும். ஆனா ஐயப்பனுடைய அனுகிரகம் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே அசையாம பக்தனுக்கு பரிபூர்ணமா பக்கத்துணைய என்னைக்கு இருக்கும். ஆபத்து காலத்துல உதவி பண்ணும். நீங்க 2 பேரும் அவனை பரிபூர்ணமா நம்பி அவன் அருளை வேண்டி பூஜை பண்ணுங்க. அவன் அற்ப ஆயுச தீர்க்க ஆயுசா மாத்தி உன்னை வாழ வைப்பான். நாளைக்கு மறுநாள் நிறைஞ்ச பரிபூர்ண அமாவாசை அன்னைக்கு நான் இங்க வந்து உங்களுக்கு பூஜை ஆரம்பிச்சு வைக்கிறேன். நீங்க பூஜை பண்ண ஆரம்பிங்க.
இன்னைக்கு ராத்திரியே கொடுத்துட வேண்டியதுதான். தலைவார அந்த பொம்பளையோட பார்வையே சரியில்லையே. எதுக்காக திருதிருன்னு முழிக்கிறா? என்னவா இருக்கும்? ஓ மகரஜோதி பெருமானே சாஸ்தாவே. அதுவா விஷயம்? இந்த லட்சுமி அம்மா. ஐயா என்னங்க ஐயா? உன்னை பெரியம்மா கூப்பிடுறாங்க பாரு. இதோ வந்துட்டேங்க ஐயா. துர்கா இங்க வாமா. இதோ வந்துட்டேன். துர்காவோட முடியை வச்சு சூன்யம் பண்ண பாக்குறான கற்பண்ண. இதுக்கு ஒரு வழி. இதை கொண்டு போய் கொடுத்து தங்கத்தை வாங்கிட வேண்டியதுதான். அண்ணே என்னண்ணே இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ஓ அந்த துர்காக்கு கல்யாணம் ஆயிட்டாலும் இன்னும் கண்ணி கழியாம இருக்கு. அதை நினைச்சு தானே? ஆமா மாடா. மாடையா, நீ அறிமுகம் செய்தாயே அந்த வேலைக்கார பெண், அவள் கொடுத்த முடியை யாகத்தில் போட்டிருக்கிறேன். இப்பொழுது அந்த வசியம் ஆரம்பித்திருக்கும். இப்ப பார். அப்ப துர்கா. ஓம் துர்காவா. அப்ப துர்கா வருவா. துர்காவா. இன்னைக்கு துர்காவோட உங்களுக்கு கன்னி பூஜை. எனக்கு இந்த பணியில மடியில் விழு. மடியில் வந்து விழு. வசிஷ்டி. ஐயா துர்கா வருவா துர்கா வருவா. நீங்க இந்த தடவையும் வரவே இல்லையே என்ன? அண்ணே எனக்கு நம்பிக்கையே இல்ல. நீங்க இங்கேயே இருக்க போறீங்க, வெளியில போக போறதே இல்ல. எனக்கு பணமும் கிடைக்க போறது இல்ல, பணமும் வர போறது இல்ல. இன்று முதல் இந்த ஊரில் என்னுடைய ஆதிக்கம் நடைபெற போகிறது. தாயே எனக்கு சக்தி கொடு. ஓம் ரீம் ரீம் ஸ்வாகா. ஓம் ஸ்வாகா. முருகா அம்மா, நீ போய் சமையல் கட்ட வேலையை பாரு, நான் பரிமாறிக்கிறேன். சரிங்கம்மா. என்னம்மா இன்னைக்கு ஓ சமையலா? போடு போடு. பாண்டியா, எல்லாத்தையும் சாப்பிடாத, மீதி கொஞ்சம் வை. நீ சாப்பிட்ட தட்டுல தான் துர்கா சாப்பிடணும். நான் இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கலப்பா. போடுமா போடுமா. என்ன குழம்பு? நல்லாதான் இருக்கு. இது என்ன? நல்லாதான் இருக்கு. ஏய், உனக்கு பிடிச்சதானே, சாப்பிடு. இதை முடிச்சிடுறேன். இது என்னது? குழம்பு. என்ன வீராசாமி, சாப்பிடுங்க. சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். வீராசாமி, நீ மெதுவா சாப்பிட்டு வாங்க, நான் கையெழும்புறேன். அம்மா வேணுங்கிறத போடுமா. என்னம்மா உன் புருஷன் கை கழுவ போயிருக்காரு, போய் துண்டு எடுத்து கொடு. ஓ, நான் பாத்துக்கிறேன்.
முத்தம்மா என்னங்க சாமி? வா. சாப்பிட்டியா? இல்ல சாமி. இது சாமி பிரசாதம். போய் சாப்பிடு. அப்படி ஓரமா உட்கார்ந்து சாப்பிடு. சரிங்க சாமி. என்ன சாமி தட்டெல்லாம் கவுத்து இருக்கு? நான் வந்து சாப்பிடலாம்னு இருந்தேனே. எல்லாம் உன் நல்லதுக்கு தாமா. நீ துர்கா விரதம் இருக்கிற, எச்செல்லாம் சாப்பிடக்கூடாது. அதனால தான் வேலைக்காரர்கிட்ட கொடுத்துட்டேன். நீ உட்கார்ந்து சாப்பிடு. துர்கா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உலகத்துல எந்த ஜீவராசிக்கும் தீங்கு நினைக்காத எனக்கு போய் ஏன் சாமி இப்படி எல்லாம் நடக்குது? எல்லாம் விதிமா. ஆமாமா, போன ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மம் கிடைக்குது. கடவுளே இந்த பூமியில அவதரிச்சா கூட விதியின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே 14 வருஷம் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சாரு. அதை விட அதிகமாவா நீ அனுபவிச்சுட்ட. அம்மா, கடவுளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாம் குழந்தைகள் மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு தாய்க்கு 2 பிள்ளைகள் வச்சுக்க. ஒரு பிள்ளைக்கு அந்த அம்மா வடபாயசத்தோடு விருந்து வைக்குது. இன்னொரு பிள்ளை வியாதிங்கிற விதியில அகப்பட்டுக்கிட்டு துன்பத்தை அனுபவிக்குது. அந்த பிள்ளைக்கு மருந்து மாத்திரை பத்திய உணவுன்னு கொடுக்கறதே அந்த பிள்ளையை துன்பப்படுத்துறதுக்காக இல்ல, விதிங்கிற வியாதியை போக்குறதுக்காக தான் கொடுக்கறாங்க. அதை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். சோதனையில ஆண்டவன் கொடுக்கறதே நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காகத்தான். அந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் கொடுக்கறான். அதை நீ பரிபூரணமா நம்பு. கவலையே படாத. நீ நல்லா இருப்பமா, நல்லா இருப்ப. அந்த ஐயப்ப உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். அதை நம்பு. அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆகி உங்க மந்திர சக்தியை யூஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய விஷயத்துக்கு உங்க மந்திர சக்தி எப்படின்னா யூஸ் பண்ணுவீங்க. அதனால எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்கண்ணே. நீ நினைப்பது போல் நான் சாதாரணமான ஆள் இல்லை. இந்த ஊரில் மட்டுமல்ல, சுற்றியுள்ள அனைத்து ஊர்களிலும் என்னை ஒன்றும் செய்ய முடியும். எப்படின்னு? என்னுள் ரத்த காட்டேரி இருக்கிறதா? ரத்த காட்டேரியா? ஆமா, அவள் என்னுள் இருக்கும் வரை என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ தைரியமாக இரு. நேற்று கூட சொன்னீங்க, துர்கா வருவா வருவா, என் மடியில விழுவாது. ஒரு துஷ்ட பொம்மை தான் வந்து உங்க மடியில விழுந்தது. இன்று கண்டிப்பாக வருவாள். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இன்று மதியம் பாண்டியன் சாப்பிடவில்லை. பாண்டியன் உருவில் நான் தான் சாப்பிட்டேன். என்னுடைய எச்சை தட்டில் அவள் சாப்பிட்டாள். அதனால கண்டிப்பாக இன்று இரவு அவள் வந்தே ஆக வேண்டும். கபாலா ஸ்வாகா வா வா. அண்ணே, பாண்டிய பொண்டாட்டி வரல, பலராம பொண்ணு வந்துக்கிறா பாருங்க. தாயே, என்ன இது? அண்ணே, இவ்வளவு கன்னி பொண்ணுதான். அதனால உங்க கன்னி பூஜை இப்பயே ஆரம்பிங்க. முடியாது. இந்த பூஜை எல்லாமே அவளுக்குத்தான். இன்று நடக்கப் போவது கன்னி பூஜை அல்ல, காளி பூஜை. தாயே, இவளை ஏற்றுக்கொள். என் தாய் ஏற்றுக்கொண்டாள். ஐயோ, இவளையும் போட்டு தள்ளிட்டீங்களா? இந்த படத்துக்கும் துட்டு இல்லையா? இப்படியே வர்றவங்க எல்லாம் போட்டு தள்ளிங்கன்னா இது சுடுகாடா மாறிடும். நீங்க வெட்டியான ஆயிடுவீங்க. பாண்டியா, நாம நினைச்ச உடனே போற இடம்ல சபரிமலை. அவன் அருள் இருந்து அழைச்சாதான் நாம அங்க போக முடியும். நாம திடீர்னு நினைச்சிட்டு மாலையை போட்டுட்டு போறான்னு நினைச்சா அவன் சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்தி மாலையை கழட்ட வச்சிருவான். ஆனா உனக்கு அவனுடைய பரிபூர்ண அருள் இருக்கு. உனக்கு நான் மாலையை போட்டு கன்னிசாமி ஆக்க போறேன். நீ ஐயப்பனுக்கு விரதம் இருந்து நீ சபரிமலைக்கு போய் சுவாமியை திவ்யமா தரிசனம் பண்ணிட்டு வா. அவனுடைய அருளால உன் குறையெல்லாம் நிச்சயமா நீங்கத்தான் போகுது. சுவாமி சரணமையப்பா, 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 சாமியே சரணமையப்பா.
போச்சு போச்சு எல்லாம் போச்சு. அந்த பாண்டி அல்பாயுசுக்காரன் அவன் ஆயுள் இந்நேரம் முடிஞ்சிடும். நீங்களே எங்க முடிஞ்சது? அந்த பூசாரி இந்த அல்பாயுசுக்காரனை கெட்டி ஆயுசுக்காரனை ஆக்கணுன்றதுக்காக வேண்டி தனக்கும் மாலை போட்டு பாண்டியனுக்கும் மாலை போட்டு 2 பேரும் சபரிமலைக்கு போயிட்டு வர போறாங்களாம். அவங்க போயிட்டு வந்தா நம்ம நிலைமை என்னன்னு? அண்ணே நீங்க இந்த காட்டுக்குள்ளே தவம் பண்ணா எனக்கு பணமும் பணமும் எப்படின்னே கிடைக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க. தாயே, என்ன இது? இன்னும் ஏன் எனக்கு இந்த சோதனை? என் தவம் இன்னும் முழுமையடையவில்லையா? இப்போதே என் உயிரை உனக்கு காணிக்கையாக்குகிறேன். கருப்பண்ணா, நிறுத்து. ஏன் தடுத்தாய் தாயே? கவலைப்படாதே. ஒரு கண்ணியின் ரத்தத்தை காணிக்கையாக கொடுத்ததனால் உன்னுடைய மந்திர சக்தி முழுமையடைந்து விட்டது. இனி எந்த சக்தியாலும் உன்னை அழிக்கவே முடியாது. இனியும் தாமதிக்காதே. உடனே உன் எதிரிகளை அழித்து விடு. ஐயா அண்ணே, இனிமேல் உங்களை எந்த சக்தியாலும் வெல்ல முடியாதா? தாயே, என் சக்திக்கு முதல் பலி பாண்டியா. வீராசாமி, பாண்டியன் என்னாச்சு? உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே? இது கருப்பண்ணனுடைய செய்வன வேலை. யாரும் பயப்படாதீங்க. ஐயப்பன் துணை இருக்கிற வரைக்கும் பாண்டியனுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. 48 நாள் விரதம் முடிஞ்ச உடனே நான் பாண்டியனை கூட்டிட்டு நடந்தே சன்னிதானத்துக்கு போவேன். பாண்டியனால நடக்க முடியலன்னா கூட தோலியில தூக்கிட்டு போய் சன்னிதானத்துல தரிசனம் பண்ண வைப்பேன். இது சத்தியம். அது வரைக்கும் பாண்டியனை பூஜை ரூம்லயே படுக்க வச்சிருங்க. சரிங்க சாமி. பொன்மேடு ஐயப்பன் கோயிலுக்கு போறேன். நாளைக்கு இங்க நம்பிசாமி வரார். கால நேரம் பார்க்காம அவரை இங்க அழைச்சிட்டு வந்து ஒரு ஐயப்ப பூஜை பண்ணுவோம். ஐயப்பன் நிச்சயமா பாண்டியனை காப்பாத்துவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தைரியமா இருங்க. துர்கா, நீ முறையோட விரதத்தை கடைபிடிக்கணும். சர்வ ஜாக்கிரதையா அதை கடைபிடிக்கணும். மறந்துடாத, அவ்வளவுதான் சொல்வேன். ஐயப்பா, குருநாதா வரேன். ஐயப்பா, என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நீ தான் காப்பாத்தணும். பாண்டியா, என்னப்பா இப்ப நீ ஆரம்பிக்க போறது உன் முயற்சிகளுக்கெல்லாம் உச்சகட்டமா இருக்க போகுது. இந்த நேரத்துல தான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். கருப்பண்ண மந்திர தந்திர வேலையில எல்லா வரைக்கும் போனவன். அவனுக்கு பக்க பலமா ரத்த காட்டேரி இருக்கு. அத பத்தி நீ கவலையே படாத. சபர்கிரீசன் உனக்கு துணையா இருப்பான். இந்த மணிகண்ட மாலை உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காது. அதனால எக்காரணம் கூட இந்த மாலை உன் கழுத்துல இருந்து கழக்கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா. ஆனா அந்த கருப்பண்ணன் எங்க இருப்பான்? எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? அவனை நீ வேற எங்கேயும் தேட வேண்டாம். பேரஞ்சாம்பட்டி சுடுகாட்டுல தான் அவன் இருப்பான். அவன் இடத்திலேயே போய் அவனை சம்ஹாரம் பண்றதான் உன் சாமர்த்தியம். தைரியமா போ. சபரிகிரி சாஸ்தா உனக்கு துணையா இருப்பான். வெற்றியோட திரும்பி வா. நான் பாண்டியனுக்காக பொன்மேடு வரைக்கும் போயிட்டு வரேன். எல்லாமே நல்ல விதமா முடியும். சரிப்பா. நீ வீட்டுல இரு, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன். மாமா. அண்ணே அண்ணே, அம்மா அம்மா, நான் கூப்பிட்டா வரமாட்டேன். இவர் கூப்பிட்டா வருவல்ல. அப்போ நான் போயிட்டேன்னு சொல்லிடு. நான் வரமா வரேன். இனிமேல் படத்தையும் நானே தேடிக்கிறேன். இனியும் என்னால் பொறுக்க முடியாது. நானே அங்கு வருகிறேன்.
எங்க இருப்பான்னு தெரியலையே. ஏய், யாரா அவன்? யாரு? ஏய் ஜெய் காளி. சுவாமி சரணமையப்பா. சத்குருநாதரே தேடி வந்த பக்தனான், அருளை நாடி வந்த பித்தனான், வாழ்வின் இருளை அகற்ற வருக ஐயப்பா. ஜோதி ரூபம் கொண்ட ஐயனே, சோகம் தீர்க்கும் கருணை தெய்வமே, சோதனைகள் செய்வதே நீதியா, வேதனைகள் கொள்வதே விதியா. பாதம் தன்னில் பணிகின்றேன், சோகம் தீர்ப்பாய் ஐயப்பா, போதும் உந்தல் லீலைகள் காப்பாய் காப்பாய் ஐயப்பா. தேடி வந்த பக்தனான், அருளை நாடி வந்த பித்தனான், வாழ்வில் இருளை அகற்ற வருக ஐயப்பா. ஜோதி ரூபம் கொண்ட ஐயனே, சோகம் தீர்க்கும் கருணை தெய்வமே, சோதனைகள் செய்வதே நீதியா, வேதனைகள் கொள்வதே விதியா. மந்திரி மூர்த்தியே பக்தி தன்னை நெய்யாய், உயிர் தன்னை திரியாய், உணர்வில் நெய் விளக்காதே. ஹரிஹர சுதனை மனதினில் இருத்தி ஆனோதீனம் தவமிருந்தேன். பம்பை நதியிலே பாவம் போக்கவே நீராடியே வந்தேன், காடு மேடெல்லாம் சரணம் சொல்லியே பாதம் நோகவே வந்தேன் ஐயப்பா. உந்தன் கருணை கிட்டாமல் எங்கள் உயிரும் போகாது, உள்ளம் உருகி கேட்கின்றேன் காட்சி தருவாய் ஐயப்பா.
அன்பை தேடி வந்த பக்தன் நான், அருளை நாடி வந்த பித்தன் நான், வாழ்வின் இருளை அகற்ற வருக ஐயப்பா. ஜோதி ரூபம் கொண்ட ஐயனே, சோகம் தீர்க்கும் கருணை தெய்வமே, சோதனைகள் செய்வதே நீதியா, வேதனைகள் கொள்வதே விதியா. துளி விழுந்த பயிரினை போலே உயிர் துளி தாயனே, ஆதரித்தாயே அன்னையும் நீயே, அருள் தரும் வாழ்மழை நீ. பிரம்மச்சாரியே பிரம்ம ஞானமே சரணம் சரணம் ஐயப்பா, பாலன் வடிவிலே சபரி மீதிலே உலகையாளுமையே ஐயப்பா. வருவாய் வருவாய் ஐயப்பா, அருளை தருவாய் ஐயப்பா, அன்பன் உயிரை காத்திடவே நேரில் வருவாய் ஐயப்பா. சுழலும் புயலும் வீசும் தென்றலும் நீதான் ஐயப்பா, ஒளியும் மழையும் கடலும் நதியும் நீதான் ஐயப்பா. வானும் மண்ணும் செடியும் கொடியும் நீதானையப்பா, மரமும் மலரும் காயும் கனியும் நீதானையப்பா. கருணை வடிவாய் உன்னை நான் கண்டேன் ஐயப்பா, பிறந்த பயனை அடைந்திட வரமே தருவாய் ஐயப்பா. வருவாய் வருவாய் ஐயப்பா, வரமே தருவாய் ஐயப்பா. சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் சுவாமி சரணம், சாஸ்தா சரணம் சரணம் ஐயப்பா. காளி ஐயே காப்பாத்தின ஐயே காளி சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா.